Good morning, everyone. Good morning, all. Right. இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு வாய்ஸ் ஓகேன்னு நினைக்கிறேன். குட் மார்னிங். ஸ்டாண்டர்டா இருக்கா அல்லது லோவா இருக்கான்னு சொல்லலாம். யூ கேன் சே ப்ளீஸ் வாய்ஸ் ஸ்லோவா இருக்குங்களா அல்லது ஸ்டாண்டர்டா இருக்கான்னு சொல்லுங்க. எஸ், குட் மார்னிங் எவ்ரிவன். நான் பேசுறது ஆடிபிளா இருக்குங்களா? Can you able to hear me? Am I audible? Whether the voice is standard or low? அது மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. வாய்ஸ் ஸ்டாண்டர்டா இருக்குங்களா? எஸ், எஸ். குட் மார்னிங் எவ்ரிவன். குட் மார்னிங் ஆல். You can please tell my voice is okay. Thank you. Thank you. Cannot hear. Others can also say நர்மதா மேமுக்கு எப்பயுமே ஏதோ இஷ்யூஸ் இருக்கு. லாஸ்ட் கிளாஸ்லயும் நீங்க சொல்லியிருந்தீங்க. அப்புறம் ரெக்டிஃபை ஆச்சுன்னு சொன்னீங்க. மத்தவங்க சொல்லலாமே. மத்தவங்க சொல்லலாம். வாய்ஸ் இஸ் ஓகே. எஸ், மத்தவங்களும் சொல்லலாம். வாய்ஸ் கேக்குதுங்களா? ஃபைன். ஃபைன், ஃபைன். ஓகே. நாட் a problem, right? Yes, voice is okay. Thank you all. Thank you everyone. Right. இப்போ இன்னைக்கு கிளாஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கறது மைக்ரோ எக்கனாமிக்ஸை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். இப்போதான் வந்து கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எவ்ரிடே ப்ரொஃபஸர் அகாடமி ஒரு ஸ்பெஷலு மோட்டிவேஷன். இந்த மோட்டிவேஷன்றது வந்து சம்டைம்ஸ் செல்ஃப் மோட்டிவேஷனாகவும் இருக்கணும், சம்டைம்ஸ் சப்ஜெக்ட் மோட்டிவேஷனாகவும் இருக்கணும். இது ரெண்டுத்து மேலேயும் நமக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கணும். அந்த வகையில் திட்டமிடப்பட்ட பெரிய செயல்களை விட செய்துவிட்ட சிறிய செயல்கள் சிறந்தவை. ரைட். நர்மதா மேம் cannot audible சொல்லியிருக்காங்க. மற்றவங்களுக்கு ஓகே தானே? இல்லை நர்மதா மேம் உங்கள் சைடில் நீங்கள் செக் பண்ணுங்க, பார்ப்போம். ஐ ஹோப் ஓகே ஃபார் அதர்ஸ். ஏற்கனவே சில பேர் ஓகேன்னுட்டீங்க. வேற யாருக்காவது இஷ்யூஸ் இருந்தால் நீங்கள் இங்கே ட்ராப் பண்ணலாம். ஓரளவுக்கு கரெக்டான வாய்ஸில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா முன்னாடி வந்து எஸ் எஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் மேடம். தேங்க்யூ மகாலட்சுமி மேம். இப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த திட்டமிடப்பட்ட பெரிய செயல்களை விட செய்து முடிக்கப்பட்ட சிறிய செயல்கள் சிறந்தவைன்னு. அங்க தூரத்துல மரத்துல இருக்கிற பலாக்காயை விட கையில இருக்கிற கலாக்காய் மேல் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு. அதாவது என்னன்னா, இப்போ வந்து நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம், இதெல்லாம் படிக்கணும், இந்த டேஸ்ல படிக்கணும், இப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு அது படிக்காம போயிடுறதை விட சின்ன சின்ன டார்கெட்ஸ் வெரி வெரி எசென்ஷியல். இப்போ பிஜிடிஆர்பி பொறுத்தவரை சப்போஸ் இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் எழுத போறீங்கன்னா, இப்போ தமிழ் சிலபஸ் கூட உங்க கையில இருக்கும். குட் மார்னிங் மகேஸ்வரி மேடம். குட் மார்னிங் சீதாலட்சுமி மேம். இப்போ நீங்க பிஜிடிஆர்பி இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் எழுத போறீங்க அப்படின்னா 2027ல கண்டிப்பா பிஜிடிஆர்பி கால்ஃபர் பண்ண போறாங்க, நடத்த போறாங்க. உங்களுக்கு இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இப்போ இந்த பிஜிடிஆர்பியும் சரி, இப்போ காலேஜ் டிஆர்பியும் சரி, எல்லாமே உடனே கால்ஃபர் பண்ணி உடனே எக்ஸாம் வைக்கிறாங்க. வித்தின் ஒரு 45 டேஸ்க்குள்ள வச்சிடுறாங்க. கால்ஃபர் பண்ணி 30 டேஸ் 45 டேஸ்க்குள்ள எக்ஸாம் வச்சு
அதே போல அந்த எக்ஸாம் முடிஞ்சு வித்தின் 30 டேஸ்க்குள்ள ரிசல்ட் விட்டு டக்குன்னு எல்லா ப்ராசஸும் ரொம்ப ஃபாஸ்டா பண்றாங்க. பிஜிடிஆர்பி அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. டிஆர்பி போர்டே அந்த அளவுக்கு அட்வான்ஸ்ட் ஆயிருக்கு. ஸோ தினசரி நம்ம எவ்வளவு படிச்சு முடிக்கிறோம் அப்படின்றத உங்க மனசுக்குள்ள நீங்க வச்சுக்கங்க. ரைட்டுங்களா? அதுதான் ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம எவ்வளவு படிச்சு முடிக்கிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். தினசரி நம்ம படிச்சு முடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். எக்ஸாமை பொறுத்தவரையிலையும். ரைட்? ஃபைன். இப்போ இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போலாம். ஒரு நிமிஷம். 1 செகண்ட் ப்ளீஸ். ரைட். ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். பட் சம்திங் ஆன் மை சைடு என்னால இந்த டூல்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியல. பட் ஓகே. I'll rectify later sometime. I hope screen is visible, right? Screen is visible, right? You can text here. The screen is visible, right? Yes, yes. Thank you. Thank you. Okay. Okay. Voice கேட்கலை. Okay. Voice கேட்கலைங்களா? What about others? மத்தவங்களுக்கு சொல்லாமே. What about others? Clear. Yes, I have voice not having a problem. Yes, voice okay. ஓகே. எனக்கு இங்க இப்ப என்ன ஒரு சின்ன பிரச்சனை, ஆடிபிள் ஓகே. இப்ப என்னன்னா, இப்ப வேற ஒரு டெஸ்க்டாப்ல இருந்து நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப நாளா லேப்டாப்ல எடுத்துட்டு டெஸ்க்டாப்ல வரேன். இதுல ஒரு சின்ன பிரச்சனை நான் கவனிக்கிறதுனா, எனக்கு இந்த டூல்ஸ் எல்லாம் மிஸ் ஆகுது. பட் பரவாயில்ல, இந்த கிளாஸ் கண்டினியூ பண்ணிடுறேன். அனோட்டேஷன் எடுத்துருச்சு. ஓ ரைட், இங்க இருக்கு அனோட்டேஷன். ரைட், ஓகே ஃபைன். ஓகே ஃபைன். இப்போ வந்து இண்டிஃபரன்ஸ் கர்வ் பத்தி ஏற்கனவே பார்த்தோம். ஓகே, நோ ப்ராப்ளம். லெட் அஸ் ப்ரொசீட். ரன்னிங் அவுட் ஆஃப் டைம். ஸோ முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா இண்டிஃபரன்ஸ் கர்வ் பத்தி நம்ம பார்த்துருந்தோம். இது வந்து ஆர்டினல் யூட்டிலிட்டியோடைய அப்ரோச். இந்த இண்டிஃபரன்ஸ் கர்வ் எல்லாருக்கும் கொஞ்சம் நல்லா தெரியும். இண்டிஃபரன்ஸ் கர்வ்னு நம்ம சொல்லும்போது காம்பினேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் குட்ஸ், முக்கியமான வார்த்தை இதில். காம்பினேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் குட்ஸ் முக்கியமான வேர்டு. இந்த டிஃப்ரெண்ட் குட்ஸ்னு சொல்லும்போது இண்டிஃபரன்ஸ் கர்வ் வந்து now I can have a question also. Okay, right, all done. Can we study indifference curve with just one view? Yes or no? நீங்க ரிப்ளை பண்ணலாம். இண்டிஃபரன்ஸ் கர்வ் வந்து நம்ம ஒரு கூட வச்சு படிக்க முடியுமா, இதுதான் கேள்வி. You can reply. Can we study indifference curve with just one good? Yes or no? No. நர்மதா மேடம் நோன்னு சொல்லியிருக்காங்க. மற்றவங்களும் ரிப்ளை பண்ணலாம். எஸ், வெரி குட். ஸோ காம்பினேஷன் ஆஃப் கூட்ஸ் இருந்தால் மட்டும்தான் இண்டிஃபரன்ஸ் கர்வ் நம்ம படிக்க முடியும். அதை ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ட் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா இண்டிஃபரன்ஸ் கர்வுடைய ப்ராப்பர்ட்டிஸில் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி பார்த்தோம். எஸ் கரெக்ட். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸில் ரேஷனாலிட்டி ஆஃப் கன்சியூமர், வைஸ் கன்சியூமரை பற்றி சொல்கிறோம். ஆர்டினல், அதாவது கவுண்டபிள் தான் இது, கார்டினல் கிடையாது. நான் செட்டைட்டி அப்படின்னு சொல்கிறோம். நான் செட்டைட்டி அப்படின்னா என்னன்னா, கன்சியூமருக்கு போதுன்ற சாமி, எப்பா இதுக்கப்புறம் எனக்கு பொருளே வேணாண்டா அப்படின்ற ஃபீல்ல கன்சியூமர் எப்பயுமே வர்றது கிடையாது. எனக்கு இதுக்கப்புறம் பொருளே வேணாம் அப்படின்ற அந்த ஃபீல்ல கன்சியூமர் வர்றதே கிடையாது. டிரான்சிட்டிவிட்டி, இதை பற்றி கடைசியாக அன்னைக்கு நம்ம கிளாஸ்ல முடிக்கும் போது பார்த்தோம். ஐ திங்க் ஃப்ரைடே. அதாவது இப்போ ஒரு கூட்ஸ், ஒரு காம்பினேஷன் ஆஃப் இந்த ஏ டு பி, பி டு சி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கூட்ஸ் பற்றி கிடையாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா
இந்த இந்த ஏ டு பி, பி டு சி, இந்த இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, இது வந்து இண்டிவிஜுவல் கூட்ஸ பத்தி கிடையாது. இந்த இடம். இது வந்து காம்பினேஷன்ஸ். ஏ காம்பினேஷன் ப்ரிஃபர்ட் டு பி, பி காம்பினேஷன் ப்ரிஃபர்ட் டு சி. அப்படின்னா ஏ காம்பினேஷன் ஆல்சோ ப்ரிஃபர் டு சி. இதை பத்தி உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். டிரான்சிட்டிவிட்டி அப்ரோச் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்போ நம்ம ஹோட்டல் போனோம் அப்படின்னா இப்போலாம் பார்த்தீங்கன்னா அதாவது காம்போ ஆஃபர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்னு சொல்லும்போது லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினாலிட்டி அல்லது சிங்கிள் கமாடிட்டி மாடல் நம்ம படிக்கும்போது டிஸ்கவுண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு சொன்னோம். லா ஆஃப் யூகே மார்ஜினாலிட்டின்னு சொல்லும்போது சிலர் வந்து பை ஒன் கெட் ஒன் சொல்லியிருந்தாங்க, சிலர் காம்போ ஆஃபர் சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு நீங்க சூப்பர் மார்க்கெட்ஸ்ல போனீங்கன்னா காம்போ ஆஃபர் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? அந்த காம்போ ஆஃபர்ன்றது இந்த இண்டிஃபரன்ஸ் அப்ரோச்சை பேஸ் பண்ணி தான் இருக்கு. காம்போ ஆஃபர்ஸ் நம்ம படிக்கிறது எல்லாமே. ஸோ இந்த ஏ டு பி, பி டு சி அப்படின்றது வந்து காம்பினேஷன்ஸ், கூட்ஸ் பத்தினது கிடையாது, காம்பினேஷன்ஸ் பத்தினது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இண்டிஃபரன்ஸ் கர்வ் ஷெட்யூல் அல்லது பண்டல்னு சொல்லுவாங்க. ரெண்டு வார்த்தையும் பயன்படுத்தலாம். நமக்கு எக்ஸாம்பிள் எப்படி வேணாலும் இருக்கலாம். அதாவது பண்டல் ஆர் ஷெட்யூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். இப்போ நான் இன்னொரு அடிஷ்னலான பாயிண்ட் சொல்லணுங்க. ரீசெண்டா நடந்த டிஆர்பி எக்ஸாம்ல இன்னொரு சின்ன குழப்பமும் இருக்கு. அதையும் நீங்க அதுக்கும் தயாராகிக்கணும். என்னன்னா இப்போ வந்து இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்லயே வந்து வருது. எல்லா டைமும் தமிழ்ல வந்துருக்கு. மோஸ்ட்லி இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த சாட் ஜிபிடி மாதிரி அந்த இங்கிலீஷ் கொஸ்டினை நம்ம போர்டே வந்து என்ன பண்றாங்க, போட்டு தமிழ்ல எடுத்துடுறாங்க. நிறைய டைம் இந்த ஆன்சர் கீழே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஆன்சர் தான் ஃபைனல். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் இங்கே டீச் பண்ணும்போதுமே சில இம்பார்ட்டன்டான டேர்ம்ஸ் இங்கிலீஷ்லேயே சொல்றேன்னா அதை இங்கிலீஷ்ல புரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்க யாருக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ டிஆர்பி, பிஜிடிஆர்பி பொறுத்தவரைக்கும் இங்கிலீஷ் எழுத போறீங்களா தமிழ் எழுத போறீங்களா பிரச்சனை கிடையாது. ஏன்னா கொஸ்டின் ரெண்டு லாங்குவேஜ்லயும் இருக்க போகுது. ஆனா பிரச்சனை என்ன தெரியுங்களா? இப்போ ஒரு கன்ஃபியூஷன் வருது, ஒரு ஆன்சர் தப்பு, ஒரு ஆப்ஷன் தப்பு, ஒரு கொஸ்டின் தப்பு, அதுல வந்து லாங்குவேஜ் மிஸ்டேக் இருக்கு, கான்செப்சுவல் மிஸ்டேக் இருக்குன்னா இங்கிலீஷ் வெர்ஷன் வில் பி ஃபைனல். அது உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். இங்கிலீஷ் வெர்ஷன் வில் பி ஃபைனல். இது டிஆர்பியோடைய ரூல். டிஆர்பியில் நீங்க எந்த எக்ஸாம் எழுதினாலுமே தமிழ் இங்கிலீஷ்ல கொஸ்டின் வருது. சப்போஸ் அதுல ஏதோ ஒரு குழப்பம் இருக்கு, தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல மிஸ்டேக் இருக்கு, எதனா ஆயிடுச்சுன்னா இங்கிலீஷ் வெர்ஷன் வில் பி ஃபைனல். இப்போ ரீசெண்ட் டைம்ல தொடர்ச்சியா எக்கச்சக்கமான மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு. காலேஜ் டிஆர்பியில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன்லேயே 7 மிஸ்டேக் எக்கனாமிக் சப்ஜெக்ட்ல. 7த்துலயும் ஃபைனல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தான் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ தமிழ்ல சில மிஸ்டேக்ஸ் இருந்திருக்கு. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா நேஷனல் இன்கம் அப்படின்ற அந்த விஷயம் சொல்லும்போது நேஷனல் இன்கத்துக்கான டெஃபினேஷன் உங்க எல்லாருக்குமே தெரியும். வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்ட் இன் எக்கானமி அப்படின்றது. அந்த வேல்யூ ஆஃப்க்கு பதிலாக அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வால்யூம்னு போட்டாங்க. ஆனா தமிழ்ல கரெக்டான டெஃபினேஷன் கொடுத்தாங்க. கடைசியில் என்ன பண்ணாங்க, இங்கிலீஷ் வெர்ஷன் ஃபைனல்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னும் நமக்கு ரிசல்ட் வரல, ஆன்சர் கீ மட்டும் விட்டுருக்காங்க காலேஜ் டிஆர்பி பொறுத்தவரையும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. அதாவது இங்கிலீஷ் வெர்ஷன் ஃபைனல்னு சொல்லிட்டு டிஆர்பியில் ஒரு ரூல் இருக்கு. ஸோ இங்கிலீஷ் விஷயத்தை படிக்கிறதுக்கு கொஞ்சம் அதிகம் ஃபோக்கஸ் கொடுங்க. இந்த பக்கம் சொல்றது எல்லாம் காம்பினேஷன்ஸ், ஏபிசிடின்றது எல்லாமே காம்பினேஷன்ஸ், அதை மறந்துடக்கூடாது. ரைட். காம்பினேஷன்ஸ்னா பண்டில் ஆர் காம்பினேஷன்ஸ் ஆஃப் 2 டிஃபரெண்ட் குட்ஸ். ஸோ இந்த இடத்துல அன்னைக்கு நான் சொன்ன மாதிரியே இப்ப இதை பார்த்துட்டு சொல்லுங்க. நான் முன்னாடி ஏற்கனவே சொல்லிட்டேன், மொனோடானிக் ப்ரிஃபரன்ஸ் இந்த இந்த டயக்ராம்ல ஃபுல்ஃபில் பண்ற காம்பினேஷன் எதுவா இருக்குங்க? which one fulfills the monotonic preference? ஞாபகம் வச்சு சொல்லலாம். இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல மொனோடானிக் ப்ரிஃபரன்ஸ் மட்டும் நான் சொன்னேன். உங்களை பொறுத்தவரையிலும் இதுல வந்து மொனோடானிக் ப்ரிஃபரன்ஸை ஃபுல்ஃபில் பண்றது எதுவாக இருக்கும்? அதை நீங்க சொல்லலாம். ட்ரை. இதுல மொனோடானிக் ப்ரிஃபரன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணக்கூடியது எதுவா இருக்கும்? ரைட். 10.1ங்களா? 1,10 மொனோடானிக் ப்ரிஃபரன்ஸா? நிறைய பேர் அதை இப்போ கவனிக்க காணோம் பார்த்தீங்களா? மொனோடானிக் ப்ரிஃபரன்ஸ்னா என்னங்க? லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லும்போது சொன்னேன், 2 கண்டிஷன் இருக்கு மொனோடானிக் ப்ரிஃபரன்ஸ்ல. என்னன்னா, ஒரு கன்சியூமர் 2 பொருளை வாங்கணும்னு முயற்சி செய்யும் போது, எஸ், வெரி குட், நர்மதா மேடம் கரெக்டா சொல்லியிருக்காங்க. எஸ். அப்ப மொனோடானிக் ப்ரிஃபரன்ஸ்னா என்ன அப்படின்னா, ஒரு கன்சியூமர் 2 கூட்ஸை வாங்கணும்னு ஆசைப்படும் போது அவரு அந்த அந்த காம்பினேஷனுக்கு 2 ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கு. என்ன 2 ஃபுல்ஃபில்மெண்ட்? கண்டிஷன் நம்பர் 1
அவரு நிறைய கூட்ஸ் வாங்கணும்னு ஆசைப்படுறாரு. ரெண்டுமே நிறைய வாங்கணும்னு ஆசைப்படுவார். அதுதான் கண்டிஷன் நம்பர் 1. எஸ், வெரி குட். டின்றது கரெக்டான ஆன்சர். ஜெயபாரதி மேம் சொல்லியிருக்காங்க. 2 கூட்ஸையும் அதிகம் வாங்கணும்னு நினைப்பாரு. அதுதான் என்ன சொல்றேன்னா, நம்ம மொனடானிக் ப்ரிஃபரன்ஸ் சொல்லும்போது உங்க சாட் பாக்ஸ்ல பாருங்க. கண்டிஷன் நம்பர் 1 2 கண்டிஷன் இருக்காது. கண்டிஷன் நம்பர் 1 both goods maximum and condition number 2 if not one should be more, the other should be more as compared with other bundles. இதாங்க 2 முக்கியமான வார்த்தை. இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 2 கண்டிஷனையும் 4+4 தான் ஃபுல்ஃபில் பண்ணுது. ஒரு கன்சியூமருக்கு எப்ப ஹாப்பினஸ்னா இந்த மொனடானிக் ப்ரிஃபரன்ஸ் நம்ம சொல்லும்போது அவர் எப்ப சந்தோஷப்படுறாரு அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல பாருங்க, இங்க பாருங்க, இந்த பாயிண்ட் டி இஸ் ஈக்குவல் டு 4+4, அதாவது டின்ற காம்பினேஷன்ல இதுக்கு மீனிங் என்ன? நான் ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லியிருந்தேன். ஒரு கன்சியூமர் இப்போ நீங்க வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் அந்த பிளேஸ்ல எல்லாம் போயிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம 2 கையை உள்ள விட்டுட்டு நீங்க முடிஞ்ச வரலையும் அள்ளிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஃப்ரெண்ட்ல யாருக்காவது சின்ன வயசுல ஸ்கூல்ஸ்ல சொல்றேன், இப்போ பெருசா பண்ண மாட்டோம். ஸ்கூல்ஸ்ல சாக்லேட்ஸ் டப்பா எடுத்துட்டு வந்தாங்கன்னு வச்சுங்களேன், நம்மளால முடிஞ்ச வரலையும் எடுக்க பார்ப்போம். இப்போ நாங்க படிக்கும் பொழுதெல்லாம் ஸ்கூல்ல சாக்லேட் பார்த்தீங்கன்னா ஆஷா சாக்லேட் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. தமிழ்ல ஆசை சாக்லேட்னு சொல்லுவாங்க. 25 பைசே தான். இப்போ பெரும்பாலும் அது இல்லைன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த மாதிரி கொண்டு வரும்போது கை நிறைய அள்ளிட்டு பார்ப்போம். அந்த கை நிறைய அள்ளணுன்ற அந்த திங்கிங் இருக்குல்ல, அதுதான் மொனடானிக் ப்ரிஃபரன்ஸ். ஸோ இந்த 2 கண்டிஷன் ஞாபகம் வச்சுங்க. மொனடானிக் ப்ரிஃபரன்ஸ் தான் 2 கூட்ஸையும் நிறைய வச்சிருக்காங்க அப்படின்றது தான் அதுக்கான மீனிங். அடுத்தது இன்டிஃபரன்ஸ் கர்வ் மேப். இன்டிஃபரன்ஸ் கர்வ் மேப்ன்றது நிறைய கர்வ்ஸ், நிறைய கூட்ஸ் இருக்கு, நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்கு. அப்ப ரூல் என்னன்னா, ஹையர் த இன்டிஃபரன்ஸ் கர்வ், ஹையர் த சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதுதான் அந்த இன்டிஃபரன்ஸ் கர்வ் படிக்கிறதுக்கான பர்பஸ், ரைட்? இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா, இந்த இன்டிஃபரன்ஸ் கர்வ்ல ஸ்லோப்னு ஒன்று இருக்கு, மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன் ஒன்று இருக்கு. மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன் சொல்லும்பொழுது இது வந்து ஒரு பொருளுக்கு நம்ம சமமா எந்த அளவுக்கு இன்னொரு பொருளை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்றோம் அப்படின்றது சம்பந்தப்பட்டது தான் இந்த மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன். இதுல முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்றேங்க. எங்கெல்லாம் மார்ஜினல் வருதோ குறிப்பா மைக்ரோ எக்கனாமிக்ஸ்ல எங்கெல்லாம் மார்ஜினல் வருங்க, நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். எம்ஓசின்னு ஒன்று இருக்கு, மார்ஜினல் யூட்டிலிட்டின்னு படிச்சிட்டோம். இப்போ எம்ஆர்எஸ்ன்னு படிக்கிறோம். எம்ஆர் நான் சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணிட்டு இருக்கேன். மார்ஜினல் ப்ராடக்ட்டும் படிக்க போறோம், மார்ஜினல் ரெவன்யூ படிக்க போறோம், மார்ஜினல் காஸ்ட் படிக்க போறோம், மார்ஜினல் சோஷியல் பெனிஃபிட், மார்ஜினல் சோஷியல் காஸ்ட். சாட் பாக்ஸ்ல பாருங்க இத்தனை மார்ஜினல் இருக்கு. பொதுவா எம்ஆர்டிஎஸ்னு கூட ஒன்று இருக்கு. இப்போ ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா, எஸ் வெரி குட், எம்ஆர்டிஎஸ் மார்ஜினல் ரேட் ஆஃப் டெக்னிக்கல் சப்ஸ்டிடியூஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. எம்ஆர்டின்னு ஒன்று இருக்கு, மார்ஜினல் ரேட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? எம்ஆர்டி. இப்போ இந்த மார்ஜினல் ரேட் ஆஃப் டெக்னிக்கல் சப்ஸ்டிடியூஷன், மார்ஜினல் ரேட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இதுலலாம் உள்ள இந்த நியூமரேட்டர் இருக்கு இல்லையா? நியூமரேட்டர் டினாமினேட்டர். இப்போ ஒரு ஈக்குவேஷன், ஒரு 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 டெசிமல் எக்ஸ்பிரஷன் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டிவிஷனுக்கு மேல இருக்கிறத நியூமரேட்டர் சொல்றோம், கீழே இருக்கிறத டினாமினேட்டர்னு சொல்றோம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த எம்ஆர்எஸ், எம்ஆர்டி, எம்ஓசி இதுலலாம் பாத்தீங்கன்னா அந்த டெல்டா ஒய்னு வருது இல்லையா? மார்ஜினல்னு சொல்லும் போதே நம்ம என்ன பண்றோம்? மார்ஜினல் அப்படின்னு சொல்லும் போதே பொதுவா என்ன வேர்டு யூஸ் பண்றோம், என்ன சிம்பிள் யூஸ் பண்றோம்? டெல்டா சிம்பிள் யூஸ் பண்றோம். ஓகே, அப்போ இந்த டெல்டான்றது சேஞ்சை குறிக்குது. மேலேயும் ஒரு சேஞ்ச் இருக்கு, கீழேயும் ஒரு சேஞ்ச் இருக்கு. இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. இந்த மார்ஜினல் அப்படின்ற அந்த வர சேஞ்சில் வர்றது எல்லாத்துலயுமே நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, மேல வந்து சாக்ரிஃபைஸ், கீழே வந்து கெயின். இதை மறந்துடக்கூடாது. ஸோ அது வழக்கமா அது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? எம்ஓசிலயோ எம்ஆர்டிலயோ எம்ஆர்எஸ்லயோ நியூமரேட்டர் இஸ் ஆல்வேஸ் சாக்ரிஃபைஸ் அண்ட் டினாமினேட்டர் இஸ் கெயின். அப்ப இத கெயின் இப்படி ஞாபகம் வச்சுங்க. நியூமரேட்டர் வந்து சாக்ரிஃபைஸ், டினாமினேட்டர் வந்து கெயின். அப்ப இங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, இதையே இப்ப இந்த ஈக்குவேஷனே நம்ம ஆக்சுவலா எப்படி சொல்லணும்? எம்ஆர்எஸ்
எக்ஸ் ஃபார் ஒய் அப்படின்றது தான் இதுக்கு ஆன்சர். அதுல என்னன்னா டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸ். ஒருவேளை இப்ப நான் உங்களை கேட்கறேன், நீங்க சேட் பாக்ஸ்ல பண்ணுங்க பார்க்கலாம். எம்ஆர்எஸ் ஒய் ஃபார் எக்ஸுக்கு என்ன ஃபார்முலா இருக்கும்? யாராவது பண்ணலாமே. இப்போ உங்க ஸ்கிரீன்ல இருக்கிறது எம்ஆர்எஸ் எக்ஸ் ஃபார் ஒய், அதாவது டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸ், அதாவது சாக்ரிஃபைஸ் ஒய் பை கெயின் எக்ஸ். இதுதான் இதுக்கான ஈக்குவேஷன். சப்போஸ் டெல்டா எம்ஆர்எஸ் ஒய் ஃபார் எக்ஸ்ன்றது என்ன வெர்ஷன்ல இருக்குங்க? ஆக்சுவலா அப்படி இருக்கு. மாரல் டேட்டா சப்ஸ்டிடியூஷன். உங்க சேட் பாக்ஸ்ல நீங்க ரிப்ளை பண்ணலாம். ரைட்? எஸ். அதாவது என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்போ உங்க ஸ்கிரீன்ல இருக்கிறது இந்த 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 எக்ஸ்பிரஷன் பாத்தீங்கன்னா, good change in good y, that is delta y by change in good x, that is delta x. மேல வழக்கமா இந்த எம்ஆர்எஸ் அல்லது எம்ஓசி எம்ஆர்டில எல்லாத்துலயுமே மேல இருக்கிறது என்னன்னா சாக்ரிஃபைஸ், கீழே இருக்கிறது கெயின் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கங்க. மேல லூஸ் பண்றோம், கீழே கெயின் பண்றோம். ஒருவேளை ஆடிபிள் இல்லையோ? ரைட். எஸ். எஸ், வெரி குட் வெரி குட் வெரி குட், கரெக்ட். ஸோ அதாவது என்னன்னா டெல்டா எக்ஸ் பை டெல்டா ஒய்னு எழுதணும். இது மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க, டெல்டா எக்ஸ் பை டெல்டா ஒய்னு. இப்போ இன்னொரு கேள்வி, இன்னொரு விஷயமும் இருக்கு. முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அந்த ப்ராப்பர்ட்டி வரும்போதே அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ப்ராப்பர்ட்டிக்குள்ள போகலாம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டிஃபரன்ஸ் கர்வ். இன்டிஃபரன்ஸ் கர்வ் ஹேஸ் அ நெகட்டிவ் ஸ்லோப். ஓகே, ஏன்னா டவுன்வர்ட் ஸ்லோப். ஒன்னத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் ஒன்னத்தை கெயின் பண்ண முடியும். Indifference curve are always convex to the origin. இந்த பாயிண்ட் முக்கியம். Indifference curve are always convex to the origin. இந்த இடம் எடுத்துக்கலாம். இந்த இடம் பாருங்க, convex to the origin. இந்த பாயிண்ட் இப்ப கவனிங்க. எம்ஓசி அல்லது இந்த பிபிசி இருக்கு இல்லைங்க, பிபிசி உடைய ஷேப் என்னங்க? ஞாபகம் இருக்குங்களா? கான்வெக்ஸ் டு தி ஆரிஜினா, கான்கேவ் டு தி ஆரிஜினா? ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வுமே கூட டவுன்வர்ட் ஸ்லோப் தான், அப்வர்ட் ஸ்லோப் கிடையாது. கரெக்டா? அதனுடைய ஸ்லோப் தான் எம்ஓசின்னு சொல்றோம். அதை கம்பேர் பண்ணி இதை படிக்கும்போது உங்களுக்கு இன்னும் பெட்டரா புரியும். ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வுடைய வெரி குட், கான்கேவ் சொல்லியிருக்கீங்க. ரைட்டு. இப்போ அது கான்கேவ், இது கான்வெக்ஸ். இதுக்கான ரீசன் என்னவா இருக்குங்க? வாட் இஸ் த ரீசன் தட் what is the reason for convexity and concavity of curves? இதான் மெயின் கேள்வி. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கனாலும் பெட்டர். என்ன ரீசன் அப்படின்னா, இந்த மார்ஜினல் நம்ம சொல்லும் பொழுது முக்கியமான பாயிண்ட், எம்ஓசி வந்து பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் ரைசிங், ஆனா எம்ஆர்எஸ் இஸ் ஆல்வேஸ் ஃபாலிங். இதாங்க மெயின் பாயிண்ட். என்ன சார் எம்ஓசி ஆல்வேஸ் ரைசிங் ஆல்வேஸ் ஃபாலிங்? புரியலையே. நல்லா பாருங்க, ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் வெளிப்புறமா பல்கியா இருக்கும், இன்டிஃபரன்ஸ் கர்வ் உள்புறம் பல்கியா இருக்கும். அதனாலதான் இன்டிஃபரன்ஸ் கர்வ் கான்வெக்ஸ்ன்னு சொல்றோம். தமிழ்ல சொல்லும்போது தோற்றுவாய் நோக்கி புறம் குவிந்த கோடுகள் தமிழ்ல சொல்றோம். இதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? நீங்க ஒரு பொருளை சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் இன்னொரு பொருளை அச்சீவ் பண்ண முடியும். இப்படி இருக்கிறது எல்லாமே நெகட்டிவ் ஸ்லோப். ரைட்? இஃப் யூ சாக்ரிஃபைஸ் சம்திங் ஃபார் அதர், அது எல்லாமே நீங்க ஒரு பொருளுக்காக இன்னொரு பொருளை சாக்ரிஃபைஸ் பண்ண மாதிரி இருந்தாலே அந்த டயக்ராம், அந்த கர்வ் வந்து டவுன்வர்ட் ஸ்லோப்பா தான் இருக்கும். லா ஆஃப் டிமாண்ட் டவுன்வர்ட் ஸ்லோப்பா தான் இருக்கும். ஏன்னா பிரைஸ் அதிகமான டிமாண்ட் குறைஞ்சிரும். ஆனா லா ஆஃப் சப்ளை பாத்தீங்கன்னா அப்வர்ட் ஸ்லோப்பா இருக்கும். எம்ஆர்எஸ் டவுன்வர்ட் ஸ்லோப், எம்ஓசி இதை பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா சாக்ரிஃபைஸ் பண்ற இருக்கிற எல்லா இடத்துலயுமே டவுன்வர்ட் ஸ்லோப். ஓகே, ஆனா பிபிசி பாத்தீங்கன்னா கான்கேவா இருக்கு, இன்டிஃபரன்ஸ் கர்வ் பாத்தீங்கன்னா கான்வெக்ஸா இருக்கு. அப்போ முக்கியமான காரணம் என்னன்னா, அந்த பிபிசில அதனுடைய சாக்ரிஃபைஸ் கெயின் நம்ம சொல்றோம்ல, ஒரு சாக்ரிஃபைஸ்ல இருந்து இன்னொரு சாக்ரிஃபைஸ் போகும்போது சாக்ரிஃபைஸ் அதிகமாகிட்டே இருக்கும். எஸ் எஸ், இன்டிஃபரன்ஸ் கர்வ் மேப் இங்க பாருங்க. இப்போ இந்த இடத்துக்கு தான் வரும். இதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. இப்போ இது இந்த இன்டிஃபரன்ஸ் கர்வ் மேப்னே சொல்லும் பொழுது கூடமே ஜஸ்ட் a minute. ரைட். இப்போ இந்த இடத்துல பாத்துக்கலாம். இப்போ பிபிசி கர்வ் பொறுத்தவரையிலும் நமக்கு வழக்கமா எப்படி இருக்கும்? கான்கேவ் இந்த மாதிரி இருக்கும். இப்போ நான் இதுல என்ன சொல்ல விரும்புறேன்னா,
இந்த ரெண்டுமே இந்த 2 ஷேப் ஆஃப் கர்வுமே நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, டவுன்வர்ட் ஸ்லோப்ன்னு தான் சொல்றோம். ஆனா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த எம்ஓசி ரைசிங்ன்னு சொல்றோம். இங்க எம்ஓசி ஃபாலிங்ன்னு சொல்றோம். இதுக்கு என்ன மீனிங் தெரியுங்களா? இதுல ஒரு பொருள்ல இருந்து இன்னொரு பொருள நீங்க அடையணும்னு நினைக்கும்போது, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த சாக்ரிஃபைஸ் கெப்ட் ஆன் ரைசிங். இந்த இடத்துல சாக்ரிஃபைஸ் கெப்ட் ஆன் ஃபாலிங். இதுதான் விஷயம். அது என்ன சார் புரியலையே சார். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் கொஞ்சம் கூட பின்னாடி வரலாம். ரைட். இது இந்த பாக்ஸ்க்கு வந்துடலாம். இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு பொருள்ல இருந்து 2வது பொருள் வரும்போது இந்த இடம் பாருங்க, நல்லா பாருங்க. ஒரு பொருள்ல இருந்து அடுத்த பொருளுக்கு வரும்பொழுது இங்க இங்க எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கீங்க பாருங்க. 1ல இருந்து 2க்கு தான் போறீங்க. எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கோம்? ஜஸ்ட் யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். இன்டிஃபரன்ஸ் கர்வ் ஏன் கான்வெக்ஸா இருக்கிறதுக்கான ரீசன் தான் இது. கொஞ்சம் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். கொஞ்சம் குயிக்கா பிக்கப் பண்ண ஆரம்பிச்சலாம். எனக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் டிஸ்கஷன்ஸ் இருக்கு. We will definitely catch it up. Now I would like to ask you, yes 3 யூனிட் ஓகேங்களா? ஏங்க இது சும்மா ஏதோ ரேண்டமான டேபிள் கிடையாது. இதுக்கு பர்பஸ் இருக்கு. வெரி குட். இப்போ அடுத்த ஒரு யூனிட் தான் அவங்க கெயின் பண்றாங்க. ஆனா சாக்ரிஃபைஸ் பாருங்க 2 யூனிட்டா மாறி இருக்கு. அதுக்கப்புறம் எஸ் ஃபர்ஸ்ட் 3 சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்க. அப்புறம் 2 சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? 1 தான் சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. இதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? அப்போ சாக்ரிஃபைஸ் சாக்ரிஃபைஸ் is kept on falling. இதான் மெயின். இந்த சாக்ரிஃபைஸ் kept on falling இருந்தா அது கான்வெக்ஸா இருக்கும். சாக்ரிஃபைஸ் kept on rising இருந்தா அது கான்கேவா இருக்கும். இவ்வளவுதாங்க விஷயம். ஓகே, இப்போ நான் இப்படி வச்சுக்கிறேன். What if sacrifice is constant? இது சொல்லாமே. What will be the shape? இதை புரிஞ்சவங்க கரெக்டா பதில் சொல்லிடுவாங்க. இப்ப பாருங்க, நான் ஒரு விஷயம் சொல்லிட்டேன். பிபிசியை பொறுத்தவரையிலையும் சாக்ரிஃபைஸ் கெப்ட் ஆன் ரைசிங்கா இருக்கும். அதனால அதை கான்கேவிட்டியா சொல்றோம். இன்டிஃபரன்ஸ் கர்வ் பொறுத்தவரையிலையும் சாக்ரிஃபைஸ் ஃபால் ஆகிட்டே இருக்கும். அது இங்கிலீஷ்ல எவ்வளவு அழகா சொல்லுவாங்க அப்படின்னா, the marginal rate of substitution is kept on falling. வெரி குட். விஜயவேலன் சார் வந்து கரெக்டா சொல்லியிருக்காங்க. ரைட். இட் இஸ் a straight லைன். அப்ப டவுன்வர்ட் ஸ்லோப் ஸ்ட்ரெயிட் லைன் ரெண்டும் கான்ஸ்டன்டா எக்ஸ்சேஞ்ச் ஆச்சுன்னா ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கும். இப்ப பட்ஜெட் லைன் அப்படிதான் இருக்கும். பட்ஜெட் லைனோட ஸ்லோப் பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்டா இருக்கும். ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கும். ரைசிங் ஃபாலிங் போது வேற மாதிரி இருக்கும். இப்ப நம்ம பட்ஜெட் லைனை பத்தி பார்க்க போறோம். பட்ஜெட் லைன் பாருங்க. இன்டிஃபரன்ஸ் கர்வ்ல பட்ஜெட் லைன் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் டவுன்வர்ட் ஸ்லோப்பா இருக்கும். பட்ஜெட் லைனை பொறுத்தவரையிலும். ஸோ இப்போ நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. நியூமரேட்டர் வந்து கெப்ட் ஆன் ஃபாலிங் அப்படின்னா அது வந்து கான்வெக்ஸ். நியூமரேட்டர் கெப்ட் ஆன் ரைசிங் ஏன்னா சாக்ரிஃபைஸ் ரைஸ் ஆகுது, அது கான்கேவ். இந்த நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுமே கான்ஸ்டன்டா இருக்கும் அப்படின்னா அது ஸ்ட்ரெயிட் லைன். இதாங்க விஷயம். இல்லை வேற ஒண்ணுமே இல்லை. ரைட். இப்போ இன்னும் ஃபர்தரா போகும்போது இன்னும் உங்களுக்கு பெட்டரா புரியும். ரைட். அதே போல நெவர் இன்டர்செக்ட். இந்த ப்ராப்பர்ட்டிஸ்குள்ள போயிடலாம். இந்த இடத்துல பாருங்க, ஏபிசி நான் முன்னாடி சொல்ல மாதிரி சிம்பிளா சொல்லணும்னா, இப்போ இன்டிஃபரன்ஸ் கர்வ் 1 எடுத்துங்க. அவருக்கு இதுல இந்த காம்பினேஷன்ஸ் ஆஃப் கூட்ஸ் கிடைக்குது. அவர் ஏன் செகண்ட் கர்வுக்கு போக மாட்டார் தெரியுமா? அவர் ஏன் செகண்ட் கர்வுக்கு போக மாட்டார் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். உங்க இது பாருங்க. இப்போ எனக்கு எக்ஸாக்டா ஞாபகம் வரல. ஒரு சின்ன வடிவேல் டைலாக் மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்கு. என்னன்னா, இதுக்கு இது ஈக்குவல் இல்லையே, என்னடா பித்தலாட்டமா இருக்கு, இம்புடு காண்டு இதை கொடுத்துட்டு இவ்வளவு பெரிய பொருளை எடுத்துட்டு போறியான்ற மாதிரி இதை சொல்லுவாங்க. அது ஞாபகம் வச்சுங்க. இப்போ இன்டிஃபரன்ஸ் கர்வ் 1 இங்க இருக்கு. இந்த இடத்துல பாருங்க, இன்டிஃபரன்ஸ் கர்வ் 1 இங்க இருக்கு. இது வந்து 2. ஏ அண்ட் பில ஃபர்ஸ்ட் அவர் ஹாப்பியா இருக்காரு. இவ்வளவு யூட்டிலிட்டி அவருக்கு கிடைச்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு ஒரு ரூல் இருக்கு ப்ராப்பர்ட்டில. ஹையரர் த இன்டிஃபரன்ஸ் கர்வ், ஹையரர் த சாட்டிஸ்ஃபேக்ஷன். இப்போ நீங்க சொல்லுங்க, இப்போ நீங்க ஏதோ ஒரு ஸ்கூல்ல ஒர்க் பண்றீங்க, இல்ல காலேஜ்ல ஒர்க் பண்றீங்கன்னு வச்சுங்களேன். உங்க சேலரி ஒரு 35,000 rupees. நீங்க இப்போ ஃபர்தரா அந்த ஜாப்ல இருந்து வேற ஜாபுக்கு மாறணும்னு வச்சுக்கீங்களேன். மினிமம் அங்க ஒரு 38,000 48,000 உங்களுக்கு சேலரி கொடுத்தாதான் நீங்க மாறுவீங்க இல்லைங்களா? இதே 35,000 இதே டிஸ்டன்ஸ்ல இதே ஒர்க்லோட வேற ஒரு இடத்துல கிடைச்சா மாற மாட்டீங்க. மாறுவோமா மாற மாட்டோமா? மாற மாட்டோம். இல்ல இதை விட கம்மியா தான் சேலரி கிடைக்குன்னா கண்டிப்பா மாற மாட்டோம். அதே போலதான் இன்டிஃபரன்ஸ் கர்வ். இதை விட மத்ததெல்லாம் பெட்டரா இருந்தாதான். வெறும் சேலரி மட்டும் கூட பாக்குறது இல்ல. இந்த 35,000 சம்பளத்தை விட இன்னும் மீதி எல்லாம் இன்னும் பெட்டரா இருக்கணும்.
வேற நல்ல இடமா இருக்கணும், டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கணும், ஒர்க் லோட் கம்மியா இருக்கணும். நான் இப்ப 35 வாங்குறேன், அங்க அட்லீஸ்ட் ஒரு 38, 40 குடுத்தா கூட பரவால்ல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. அப்ப இதுல கூட பாருங்க, ஏற்கனவே ஏல எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது. இண்டிஃபரன்ஸ் கர்வ்ல 2 நான் போட்டேன்னா, அதுலயும் ஒரு ஏ வருது. அந்த ஏ எதுக்கு ஈக்குவலா இருக்கு? நான் ஏற்கனவே அந்த பழைய இண்டிஃபரன்ஸ் கர்வ்ல எவ்வளவு வச்சிருந்தனோ அதே தான் இருக்கு. பிகாஸ் யூ ஷுட் நாட் ஃபர்கெட், நீங்க பட்ஜெட்ட எக்ஸ்டெண்ட் பண்ணாதான் அந்த இண்டிஃபரன்ஸ் கர்வ் எக்ஸ்டென்ஷன் பண்ண முடியும். ரைட்டுங்களா? நவ் ஐ வுட் லைக் டு ஆஸ்க் யூ, அண்டர்ஸ்டூட் வித் ட்ரான்சிட்டிவிட்டி. கரெக்டா சொல்லலாம். இந்த ட்ரான்சிட்டிவிட்டி கான்செப்ட் புரியுதுங்களா? நான் ஏற்கனவே ஏல இருக்கேன். ஈக்குவல் பெனிஃபிட்டாவும் இருக்கலாம், லெஸ் பெனிஃபிட்டாவும் இருக்கலாம். கரெக்ட். உமாசக்தி மேம் சொல்ற மாதிரி, நான் இன்னொரு இண்டிஃபரன்ஸ் கர்வ் போடனா, அது அதிகமா தான் இருக்கணும். ஈக்குவலா இருந்தா கூட எனக்கு தேவையில்ல. அதுக்கு தான் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. என்னது? என்ன ப்ராப்பர்ட்டி இது? ஹையர் த ஐசி, ஹையர் த ஐசி, ஹையர் த சாட்டிஸ்ஃபேக்ஷன். முக்கியமான ப்ராப்பர்ட்டி இது. நான் ஒரு மேல இருக்கிற ஒரு ஐசிக்கு நான் போறேன்னு வச்சுக்கோங்களேன், அதுல எனக்கு நிறைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தாதான் நான் போவேன், இல்ல நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும்போது எனக்கு இதே சந்தோஷம் தான் கிடைக்குது, இதே ஹாப்பினஸ் தான் கிடைக்குது. அப்புறம் எதுக்கு நான் அடிஷனலா பே பண்ணி இன்னொரு இண்டிஃபரன்ஸ்க்காக போகணும்? நீங்க ரிப்ளை பண்ணலாம். ஒருத்தர் 2 பேர் தான் ரிப்ளை பண்றீங்க. நம்ம நிறைய பேர் கேதர் பண்ணிருக்கோம். ரைட்டுங்களா? நாம வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு எரிகின்ற தீபத்தால தான் இன்னொரு தீபத்துக்கு ஏத்த முடியும். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா, ஒரு நிமிஷம். எஸ் எஸ், ரைட் ரைட் ரைட். அதர்ஸ் நீங்க கூட ரிப்ளை பண்ணலாம். எப்பயுமே ஆக்டிவா இருக்கணும். கேள்வி நானும் ரொம்ப ரொம்ப அவசியம். நான் இப்போ வந்து மீடியம் ஆஃப் லேர்னிங்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அதாவது ரீடிங், அது மூலயமா படிக்கலாம். அதே போல டிஸ்கஷன், அது மூலயமா படிக்கலாம். லிசனிங்னு ஒன்று இருக்கு. கற்றலிலே சிறந்தது கேட்டல், மறந்துடாதீங்க. கற்றலிலே சிறந்தது கேட்டல். அப்ப இந்த கேட்டல்ன்றது வெறும் நீங்க லிசன் பண்றது மட்டும் இல்ல, கேள்வி ஞானம். அது ஏன், இது ஏன், இது எப்படி, அது எப்படி அப்படின்ற கேள்வி ஞானம் வந்து உங்களுக்கு நிறைய கத்துக் கொடுக்கும். ரைட்? ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இண்டிஃபரன்ஸ் கர்வ்ல ஹையர் த இண்டிஃபரன்ஸ் கர்வ் டிஃபரன்ஸ், ஹையர் த சாட்டிஸ்ஃபேக்ஷன். இப்படி ஒரு இம்பார்ட்டன்டான ரூல் ஒன்று இருக்கு இண்டிஃபரன்ஸ் கர்வ் பொறுத்தவரையிலும். அதே போல பிரைஸ் லைன் ஆர் பட்ஜெட் லைன். இப்ப பிரைஸ் லைன் ஆர் பட்ஜெட் லைன் சொல்லும்போது முக்கியமான விஷயம் என்னன்னா, பிரைஸ் லைனுக்கும் ஸ்லோப் இருக்கு. பட்ஜெட் லைன் ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு பிஎக்ஸ் பை பிஒய். இதுதான் ஆக்சுவலா. இது என்னது? எம்ஆர்எஸ் எக்ஸ் ஒய். இது வந்து யூக்லிபிரியம் கண்டிஷனுடைய ரூலு. உங்க சாட் பாக்ஸ்ல நான் போட்டிருக்கேன். பட்ஜெட் லைன் இஸ் ஈக்குவல் டு பிரைஸ் எக்ஸ் பை பிரைஸ் ஒய். அப்ப அது யூக்லிபிரியமா இருக்கணும்னா எம்ஆர்எஸ் எக்ஸ் ஃபார் ஒய். நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸ்னு போட்டோம். இங்க பிஎக்ஸ் பை பிஒய்னு போடுறோம். அண்ட் டு நாட் ஃபர்கெட், இந்த இடத்துல பாருங்க, இந்த கர்வ் பாருங்க. இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கு. இந்த கர்வ் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கு. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த சாக்ரிஃபைஸ் கெயின்ன்றது ஈக்குவலா இருக்கு. அதனால ஒரு கான்ஸ்டன்டா இருக்கு. அந்த சாக்ரிஃபைஸும் கெயினும் கான்ஸ்டன்டா மாறாம இருந்தால் அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கும், இல்லைங்களா? அப்ப நம்ம இதே பிபிசி வந்து கான்கேவா இருக்கு பிகாஸ் எம்ஓசி இஸ் கெப்ட் ஆன் ரைசிங். ஐசி இஸ் கான்வெக்ஸா இருக்கு பிகாஸ் எம்ஆர்எஸ் இஸ் கெப்ட் ஆன் ஃபாலிங். பட்ஜெட் லைனோட ஸ்லோப் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கு. பாருங்க, 3 விதமான டவுன்வர்ட் ஸ்லோப் கர்வ் இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 3 விதமான டவுன்வர்ட் ஸ்லோப் கர்வ் இருக்கு. பாருங்க, இது வந்து இன்டிஃபரன்ஸ் கர்வ், அதாவது கான்வெக்ஸ். இது கான்கேவ், இது ஸ்ட்ரெயிட் லைன். இப்போ உங்க ஸ்கிரீன்ல பாருங்க, இது 3மே டவுன்வர்ட் ஸ்லோப் தான். இது 3மே. ஆனா இது ஒவ்வொன்றுத்துக்கும் காரணம் இருக்கு. ஏன் ஒன்னு வந்து கான்வெக்ஸா இருக்கு, ஒன்னு வந்து கான்கேவா இருக்கு, அண்ட் சோ ரைட். ஃபைன். அடுத்தது கன்சியூமர் யூக்லிபிரியம். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கன்சியூமர் யூக்லிபிரியம் இஸ் a state of mindset of the consumer where he has no tendency to rearrange or change the goods. அதுதான் முக்கியம். இது கன்சியூமர் யூக்லிபிரியத்தை பொறுத்தவரையிலும் இட்ஸ் a state of mindset. அதான் முக்கியமான விஷயம். அது கன்சியூமர் யூக்லிபிரியத்துக்கு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல கன்சியூமர் பொறுத்தவரையிலும் he is not willing to alter his position. இந்த இடத்தை பாருங்க, he is not willing to alter his position. இந்த இடம். ஸோ இந்த ரீஅரேஞ்ச் த பொசிஷன்ன்றது என்னன்னா, இந்த இடத்த சொல்றேன். நான் இவ்வளோ கூட்ஸ் வாங்கிட்டேன், இவ்வளோ போதும், இதுக்கப்புறம் அதை ஆல்டர் பண்ணா அதில் எனக்கு வந்து பெருசா ஹாப்பினஸ் கிடையாது அப்படின்னு சொல்றது தான் இந்த கன்சியூமர் யூக்லிபிரியத்தோட முக்கியமான பாயிண்ட்.
ஸோ இது கன்சியூமர் விலியத்தோடைய கண்டிஷன். இந்த டயக்ராம்ல நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ரைட்டுங்களா? கன்சியூமர் விலியத்துக்கு 2 இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் இருக்குங்க. கன்சியூமர் விலியத்துக்கு 2 இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் இருக்கு. கண்டிஷன் நம்பர் 1 அப்படின்னா அது இப்ப நான் ஜஸ்ட் நவ் சொன்னேன். 2 conditions are there for consumer equilibrium through ordinal 2 conditions. யாராவது தெரிஞ்சது சொல்லாம 2 கண்டிஷன் இருக்கு. ஒரு கண்டிஷன் நான் இங்க சொல்லிட்டேன். ஜஸ்ட் நீங்க குயிக்கா chat boxல போடலாம். கன்சியூமர் ஈக்விலிபிரியத்துக்கு 2 கண்டிஷன் இருக்கு. அந்த 2 கண்டிஷன் என்னன்னா நீங்க chat boxல போடலாம் குயிக்கா. இந்த டயகிராம்ல இந்த ரெண்டுமே ஃபுல்ஃபில் ஆயிருக்கு. What are the 2 different conditions for consumer equilibrium? Condition number 1. அந்த கண்டிஷன் நம்பர் 1 என்னது? MRS X for Y should be equal to price of X by price of Y. இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். MCR இல்ல இன்டிஃபரன்ஸ் கர்வ்ல மார்ஜினல் காஸ்ட் அது வந்து சார் இங்க கோபிகிருஷ்ணன் சார் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடியூசர் ஈக்விலிபிரியத்தோட ஒரு கண்டிஷன். இப்போ கண்டிஷன் நம்பர் 1 உங்க chat boxல நான் போட்டேன். IC curve should fall on the budget line. இல்ல அது வந்து ஃபால் கிடையாது. ஸ்வேதா மேம் க்ளோஸ் ஆன்சர் சொல்லிட்டாங்க. IC should be tangent to price line. இதாங்க 2 கண்டிஷன். வெரி சிம்பிள். இன்டிஃபரன்ஸ் கர்வுடைய 2 கண்டிஷன் என்னன்னா கண்டிஷன் நம்பர் 1 MRS XY is equal to PX by PY. அது என்ன சார் MRS XY by PXY? இது என்ன சார் எனக்கு புரியலையே சார். கண்டிஷன் 1 என்ன சொல்றாங்க? கண்டிஷன் 1ல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்லோப் ஆஃப் IC is equal to slope of price line. அவ்வளவுதாங்க விஷயம். கண்டிஷன் 1 என்னது? அதாவது IC கோட்டினுடைய அந்த சரிவு அளவு இருக்கு இல்லையா? அந்த சரிவினுடைய அளவும் பிரைஸ் லைனுடைய சரிவினுடைய அளவும் சமமா இருக்கணும்னு சொல்றாங்க. இவ்வளவுதாங்க விஷயம். சரி, இதை நான் இன்னும் பெட்டரா இந்த டயக்ராம் பக்கத்துல வச்சுட்டு உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. நான் லைன்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ இது வந்து சில பாயிண்ட்ஸ் நல்லா கவனிங்க. நான் சொல்லும் போது உங்களுக்கு நல்லா புரியும். சில பாயிண்ட்ஸ் நல்லா கவனிங்க. இது ஒரு ஸ்லோப் நான் ஒரு பக்கம் போட்டிருக்கேன். அப்புறம் இங்கே ஒரு ஸ்லோப் போடுறேன் பாருங்க. நல்லா கவனிக்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ஈஸியா புரிஞ்சிடும். இது என்ன, இந்த கண்டிஷன் எனக்கு புரியலேன்ற மாதிரி இருக்கும். இப்போ நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், உங்க கண்ணு முன்னாடி டயக்ராம்ல 2 ட்ரையாங்கிள்ஸ் தெரியுதா? எஸ் ஆர் நோ? 2 ட்ரையாங்கிள் தெரியுதா ரெட் கலர்ல? உங்க 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 ஸ்கிரீன்ல 2 ட்ரையாங்கிள் தெரியும்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? 2 ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா? எஸ் ஆர் நோ? எஸ். இப்போ பாருங்க, 2 ட்ரையாங்கிளும் ஒரே ஷேப்ல கிடையாது. இதுதான் அந்த கண்டிஷன் நம்பர் 1. இத பாருங்க, இதுதான் கண்டிஷன் நம்பர் 1. என்ன கண்டிஷன் நம்பர் 1 பாருங்க. இந்த ட்ரையாங்கிள் பாருங்க. இந்த ட்ரையாங்கிள்ல இங்க எடுத்துக்கிறேன். இந்த ட்ரையாங்கிள்ல பாத்தீங்கன்னா இது வந்து டெல்டா ஒய். இந்த ட்ரையாங்கிள் பாத்தீங்கன்னா இந்த கீழ்பக்கம் பாத்தீங்கன்னா டெல்டா எக்ஸ். ஓகேங்களா? அப்படியே இப்ப இங்க வரலாம். இங்க வந்துடுறேன். இது பாருங்க, இது வந்து அகைன் டெல்டா ஒய். இந்த கீழ் பக்கம் இருக்கிறது பாத்தீங்கன்னா டெல்டா எக்ஸ். ஓகே, இப்போ இந்த ட்ரையாங்கிள்ல ஒய் அதிகமா சாக்ரிஃபைஸ் ஆகுது, எக்ஸ் கம்மியா இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒய் கம்மியா இருக்கு, எக்ஸ் அதிகமா இருக்கு. அப்போ இந்த இடத்துல ஸ்லோப் வந்து ஜிக்ஸாக்கா இருக்கு. இப்போ பிரைஸ் லைனோட ட்ரையாங்கிள் பாருங்க, இந்த இடத்துல இருக்குல்ல, இது ஒரு கான்ஸ்டன்டா இருக்கா? பிரைஸ் லைனோட ட்ரையாங்கிள் எப்படி இருக்கும்? இங்க பாருங்க, பிரைஸ் லைனோட ட்ரையாங்கிள் பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். ரைட், இப்படிதான் இருக்கும். அப்போ ஒரு விஷயம் என்னன்னா, இஃப் யூ நோட்டீஸ் இந்த டயக்ராம், price line slope is always constant, right? ரைட்டுங்களா? அப்ப இப்ப சொல்லுங்க, இந்த 3 ட்ரையாங்கிளும் இத மாதிரி வரணும். இந்த 3 ட்ரையாங்கிளும் எந்த மாதிரி வரணும்? எல்லா ட்ரையாங்கிளும் இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி எப்ப வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது சொல்லலாம், நீங்களே சொல்லலாம். இந்த மாதிரி 3 ட்ரையாங்கிளும் ஒரே மாதிரி எந்த இடத்துல வரும், எந்த பாயிண்ட்ல வரும்? நீங்க பதில் சொல்லலாம். Price line slope should be equal to IC curve slope. இப்ப நான் இதை உங்களுக்கு இதுதான் சொல்றேன். இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் சொல்றேன், அதாவது அந்த ஸ்லோப் சொல்றேன். RSQTH. வெரி குட். யூக்லிபிரியம் பாயிண்ட்ல இது 3 ஒரே ஷேப்ல இருக்கும். அப்ப நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த இடத்துல என்ன இருக்கு ஸ்லோப்பு? இந்த இடத்துல Y அதிகமா சாக்ரிஃபைஸ் ஆகுது. இங்க என்ன அதிகமாகுது?
எக்ஸ் அதிகமா சாக்ரிஃபைஸ் ஆகுது. இது ரெண்டுமே கரெக்ட் கிடையாது. இந்த ரெண்டு ஸ்லோப்புமே ஜிக்ஸாக்கா இருக்கு. ஆனா ஸ்லோப் எப்படி இருக்கணும்? எக்ஸ் பார் ஒய் ஈக்குவலா சாக்ரிஃபைஸ் ஆகணும். அந்த மாதிரி நடக்கிற இடம். இப்ப உங்களுக்கு சிலது புரியாம கூட இருக்கலாம். நான் இப்ப டயகிராம் ஷோ பண்றேன் பாருங்க. இப்ப இந்த ஐசில எங்க எடுத்தாலும் பாருங்க, கியூ பாயிண்ட்க்கு லெஃப்ட் சைடுல ஸ்லோப் இப்படிதான் இருக்கும். நல்லா பாருங்க. ஐசில இப்ப நான் இந்த டயகிராம் ஷோ பண்றேன். இப்படிதான் இருக்கும். கரெக்டா? நான் இதுதான் இந்த பக்கம் போட்டிருக்கேன். அதே போல இந்த இடத்துல பாருங்க, ஒய் கம்மியா இருக்கும். கரெக்ட்டுங்களா? புரியுதுங்களா? எந்த இடத்துல மட்டும் யூனிஃபார்மா இருக்கும்? பாத்தீங்களா? இப்போ ஐசி கர்வ் இருக்கு. How many of you understood what I am trying to say, right? Understood? இது கண்டிஷன் நம்பர் 1. இதான் இம்பார்ட்டன்ட் கண்டிஷன். கன்சியூமர் இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் என்னது? The slope of IC curve should be is equal to the slope of price line. எத்தனை பேர் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா நீங்க கண்டிப்பா சொல்லலாம். ரைட்டுங்களா? ஏன்னா இதுக்கு இன்னொரு கண்டினியூஷன் இருக்கு. இதுல இருந்து கேட்கக்கூடிய இன்னொரு முக்கியமான கேள்வி இருக்கு. அது பாருங்க, என்ன கேள்வின்னு பாருங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அந்த கேள்வி. இப்போ எம்ஆர்எஸ் எக்ஸ்ஒய் இதெல்லாம் சொல்லிட்டேன். இங்க பாருங்க, இந்த மாதிரி சிச்சுவேஷன். இப்போ ஒரு டேபிளுக்குள்ள நம்ம வந்திருக்கோம். இப்போ உங்க மனசுக்குள்ள எது ஓடணும்? நல்லா ஞாபகம் வச்சுக்க. Now in your mind, the equilibrium diagram should be there. உங்க மனசுக்குள்ள இப்ப யூக்லிபிரியம் டயகிராம் ஜஸ்ட் நோ பார்த்தோம்ல, அது உங்க மனசுக்குள்ள இருக்கணும். நான் இதை எரேஸ் பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட். இங்க இருக்கிறது எல்லாத்தையுமே. இப்போ உங்க மனசுக்குள்ள யூக்லிபிரியம் டயகிராம் இருக்கணும். யூக்லிபிரியம் டயகிராம் ஞாபகம் வச்சுங்க. இப்ப அதிகமா இப்ப எதனுடைய ஸ்லோப் இந்த இடத்துல என்னென்ன சொல்றாங்க பாருங்க. எம்ஆர்எஸ் எக்ஸ்ஒய் கிரேட்டர் தென் பிஎக்ஸ் பை பிஒய்ன்னு சொல்றாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எம்ஆர்எஸ் எக்ஸ்ஒய் கிரேட்டர் தென் பிஎக்ஸ் பை பிஒய். அதாவது px by py ஸ்லோப் எப்பயுமே கான்ஸ்டன்ட். mrs x for yன்றது இப்ப யாராவது ஒன்னு சொல்லுங்க, mrs இந்த ஃபர்ஸ்ட்ல எது அதிகமா சாக்ரிஃபைஸ் ஆகுது? இப்ப நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வாட் இஸ் சாக்ரிஃபைஸ்டு மோர்? யாராவது சொல்லலாமே? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல உங்க டேபிள்ல நான் காமிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல எது நிறைய சாக்ரிஃபைஸ் ஆகுது? யாராவது சொல்லலாம்? இல்லைங்களே, கரெக்டா பார்த்து சொல்லணும். ஃபர்ஸ்ட்ல சாரி, இது இப்ப டயகிராமேட்டிக்ல எப்படி புரியும் பாருங்களேன். நான் இப்ப சொல்றேன் பாருங்க. டயகிராமேட்டிக்ல இங்க புரியுதான்னு பாருங்க. நான் இந்த இடத்துல லைன் போடுறேன். இப்ப பாருங்க, இதுதான் ஸ்லோப்பு. இது பட்ஜெட் லைனுடைய ஸ்லோப். கார்னர்ல போடுறேன். ஐ ஹோப் உங்களுக்கு ரொம்ப கிளம்சியா இல்லையா? அது ரொம்ப அவசியம். உங்களுக்கு கிளம்சியா இருக்கக்கூடாது. அதை பார்த்துங்க. என்ன பண்றேன், அங்கிருந்து ஆரம்பிச்சு அப்படியே அப்படி வரேன். ரைட். இது வந்து பென் டேப்லெட் பண்றதால கொஞ்சம் ஜிக்ஸாக். இப்போ இது பாருங்க, இதனுடைய ஸ்லோப் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த புள்ளி எடுத்துங்க, இந்த இடம் எடுத்துங்க. இதுக்கு மேலதான் நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இதுக்கு கீழே செகண்ட் ஸ்டேஜ். இந்த மேல என்ன இருக்கு பாருங்க, இதனுடைய ஸ்லோப் ரொம்ப பெருசு. அப்படின்னா என்ன? ஒய்ய நிறைய சாக்ரிஃபைஸ் பண்றீங்க. ஸோ த கன்சியூமர் வேல்யூஸ் எக்ஸ். So buy more x, less y to move along the curve. அப்போ இன்னும் அவங்க என்ன பண்ணணும்? x இன்னும் நிறைய அவங்க கன்சியூம் பண்ணணும். ரைட்டுங்களா? the consumer value is more x. அப்போ இந்த இடத்துல என்ன கான்செப்ட் இருக்கு? the slope of IC is greater. இந்த இடம் பாருங்க, இந்த slope of நீட்டா இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா டெல்டா y பை கீழே டெல்டா x பார்க்கும்போது இது பெருசா இருக்கு. இந்த இடம் பாருங்க, டெல்டா y பை டெல்டா x இது பெருசா இருக்கு. ஆனா இந்த பாயிண்ட்ல எந்த பாயிண்ட்ல எடுத்தாலும் இதனுடைய ஸ்லோப் இப்படிதான் இருக்கும், குட்டியா இருக்கும். ஆனா இது பெருசா இருக்கும், இது சிறுசா இருக்கும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். மேல பெருசா இருக்கு, சிறுசா இருக்கு. ரைட். சோ இதுதான் கண்டிஷன் நம்பர் 1. இந்த கண்டிஷன் நம்பர் 1 எங்க இருக்குங்க? இங்க பாருங்க, உங்க ஸ்கிரீன்லயே இருக்கு. இந்த இடம் நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். கண்டிஷன் நம்பர் 1ன்றது இதுதான். அந்த கண்டிஷன் நம்பர் mrs xy by px by py. The slope of IC should be is equal to slope of budget. இது கண்டிஷன் நம்பர் 1. கண்டிஷன் நம்பர் 2 என்ன சொன்னங்க? நீங்க சொல்லாமே. கண்டிஷன் நம்பர் 2 குயிக்கா சொல்லலாமே. tangent point IC at the point of equilibrium. At the point of equilibrium, IC should be tangent to the budget line. Right? Clear? ஓரளவுக்கு இது கிளியரா இருக்கு இல்லைங்களா? நீங்க ரிப்ளை பண்ணலாம் குயிக்கா. நம்ம அடுத்த டாபிக் போலாம். ஓரளவுக்கு உங்களுக்கு கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். நோ டவுட்ஸ். ரைட். இப்ப இது மூணுத்தையுமே உங்களுக்கு புரிஞ்சுக்க தெரியணும். இன்னொரு கேரண்டி நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு கிளாஸ்ல பாத்தீங்கன்னா இண்டிஃபரன்ஸ் கர்வ் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். அதே போல இந்த முக்கியமானது ஸ்லோப்பை பார்த்தோம்.
எல்லா வருஷமும் 100க்கு 100% இந்த ஸ்லோப்ல இருந்து ஒரு கொஸ்டின் வரும். ஈவன் சொல்லணும்னா இந்த டேபிள்ல இருந்து ஒரு கொஸ்டின் வரும். மறந்துடாதீங்க. இந்த டேபிள்ல இருந்து ஒரு கொஸ்டின் வரும். மறக்கவே மறக்காதீங்க. இந்த ஸ்லோப் இந்த டேபிள்ல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும். மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் போறோம். சோ அத இன்னும் பெட்டரா புரிஞ்சுக்கிறதுக்கு பாருங்க. அந்த முன்னாடி நம்ம டேபிள் பார்த்தோம் இல்லையா? உங்க ஸ்கிரீன்ல பாருங்க. எக்ஸ் கன்சியூம் பண்றாங்க, ஒய் கன்சியூம் பண்றாங்க, டெல்டா எக்ஸ் இருக்கு, டெல்டா ஒய் இருக்கு. இதுல ஒரு விஷயம் கவனிச்சீங்களா? எம்ஆர்எஸ் இப்போ அதை பார்த்தவங்க கரெக்டா சொல்லுவாங்க. Now tell me what happens always டேபிள் கேட்பாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. சி டேபிள் கேட்க மாட்டாங்க. டேபிள்ல இருந்து கொஸ்டின் வரும். தட்ஸ் த திங். அதாவது இந்த டேபிள்ல இருந்து வரும் நான் என்ன மீன் பண்ணேன்னா, அந்த டேபிளுக்குள்ள சில கான்செப்ட்ஸ் இருக்கு இல்லையா? முக்கியமான கான்செப்ட் என்னது? ஸ்லோப்பை பத்தி கேள்விகள் இருக்கு. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு ஸ்லோப்ல இருந்து கேள்விகள் வரப்போகுது. அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸ்லோப் அங்க இருக்கு. டேபிள்ல இருந்து கேள்வி கேட்பாங்கன்னு நான் மீனிங் என்ன சொல்றேன்னா, டேபிள்ல இருந்து கொஸ்டின் வரும். ஈவன் இப்ப நீங்க லா காலேஜ் எக்ஸாம் நடந்துச்சுங்க ரீசெண்டா எக்கனாமிக்ஸ்க்கு. டிஆர்பி தான் நடத்துனாங்க. காலேஜ் கவர்மெண்ட் காலேஜுக்கு நடத்துனாங்க. அங்க டேபிள்ல இருந்துலாம் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. கேஸ் ஸ்டடியில இருந்து கொஸ்டின்ஸ் வருது. ஸோ நம்ம எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். ஆனா நான் இங்க டேபிள்ல இருந்து வரும்னு நான் என்ன மீனிங் சொன்னேன்னா, அதுக்குள்ள இருக்கிற கான்செப்ட்ஸ் இந்த டேபிள் போதும். அதாவது இப்ப நான் அந்த பேக் போயிடுறேன். இங்க பாருங்க. இந்த டேபிள்ல நீங்க தரவா இருந்தீங்கன்னா, டிஆர்பில நீங்க எழுத போற 110 கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இது என்னுடைய ப்ராமிஸ். இந்த டேபிள்ல நீங்க இந்த டேபிள் என்ன சொல்லுது? ஸ்லோப் அதிகமா எங்க இருக்கு? ஸ்லோப் கம்மியா இருக்கு. அப்ப ஈகுலிபிரியம் பாயிண்ட் எங்க இருக்கு? இதுதான் இது மைண்ட்ல இருக்கணும். இதுக்கான டயகிராம்ஸையும் நான் காமிச்சிட்டேன். இல்லைங்களா? இதுக்கான டயகிராம் என்ன? ஒரு பக்கம் y நீட்டா இருக்கும், x குட்டியா இருக்கும். அது என்னது? MRH XY greater than PX by PY. ஒரு பக்கம் x நீட்டா இருக்கும், y குட்டியா இருக்கும். அது என்னது? MRH XY less than PX by PY. ஒரு இடத்துல மட்டும் தான் MRH XY is equal to PX by PY ஈக்குவலா இருக்கும். ஈக்குவல் டு ஈக்குவல் ட்ரையாங்கிளா இருக்கும். இல்லைங்களா மேம்? ஐ ஹோப் இப்போ நவ் அண்டர்ஸ்டுட் ரைட் மேம்? எஸ் மேம், எஸ் மேம். ஓகே. இப்போ நான் இந்த டயகிராமுக்கு வந்தேன். ரைட். இப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டேன். இதுல வாட் ஹேப்பன்ஸ் ஆல்வேஸ் டு எம்ஆர்எஸ்? யாராவது குயிக்கா சொல்லணுங்க. we are running out of time. இன்னைக்கு நிறைய இன்னும் பெண்டிங் இருக்கு. இன்னைக்கு அதை முடிச்சுட்டு தான் நம்ம நகர்றோம். இங்க இருந்து நம்ம போக போறது இல்ல. டெல் மீ வாட் ஹேப்பன்ஸ் ஆல்வேஸ் டு எம்ஆர்எஸ். இந்த டயகிராம் இந்த டேபிள் நீங்க பாக்குறீங்களா? எம்ஆர்எஸ்க்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு? நல்லா கவனிங்க. கான்வெக்சிட்டி நான் சொன்னேன்னா ஞாபகம் இருக்குங்களா? சேஞ்சஸ் தாங்க. அது தெரியுங்க. மார்ஜினல்னாலே அடிஷன் டு தி எக்ஸிஸ்டிங் சேஞ்ச் தான். இன்னும் வேற ஏதாவது இன்னும் பெட்டரா சொல்லுங்க. வாட் ஹேப்பன்ஸ் டு எம்ஆர்எஸ் ஆல்வேஸ்? சேஞ்சஸ் தான். மார்ஜினல்னாலே சேஞ்ச் தானே இல்லையா? இன்னும் சம்திங் எல்ஸ் கான்வெக்சிட்டியோட கம்பேர் பண்ணுங்க. வாட் ஹேப்பன்ஸ் டு எம்ஆர்எஸ் ஆல்வேஸ்? எம்ஆர்எஸ் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவலா? இல்லையே சார். எம்ஆர்எஸ் ஈக்குவலா இல்லையே. இன்னும் கொஞ்சம் பெட்டரா கிட்ட வரீங்க. யாராவது ஒருத்தர் சொல்லலாம். வாட் ஹேப்பன்ஸ் டு ஏங்க அந்த பிபிசியோட கம்பேர் பண்ணி சொல்லலாமே. எம்ஓசி எம்ஆர்எஸ் நான் கம்பேர் பண்ணல. இந்த இன்டிஃபரன்ஸ் கர்வ் உடைய ஷேப்பை மறக்க கூடாதுன்றதுக்காக நான் பிபிசியோட கம்பேர் பண்ணி சொன்னேன். வாட் ஹேப்பன்ஸ் டு எம்ஆர்எஸ் ஆல்வேஸ்? ஃப்ரம் பிகினிங்ல இருந்து எண்ட் வரலையும் என்ன நடந்திருக்குங்க? நாங்க இது இப்படி ஆயிடுச்சுங்க. என்ன நடந்திருக்கு? ஃபாலிங். எம்ஆர்எஸ் இஸ் ஆல்வேஸ் ஃபாலிங். கிருஷ்ணபிரியா மேடம் கரெக்டா சொல்லிட்டாங்க. ஃபாலிங். எம்ஆர்எஸ் இஸ் ஆல்வேஸ் ஃபாலிங். ஆனா பக்கத்துல கம்பேர் வித் 0.5ன்றாங்க. அந்த 0.5 தானங்க எல்லா இடத்துலயும் 0.5 கான்ஸ்டன்ட். வாட் இஸ் தட்? இஸ் கான்ஸ்டன்ட். வாட் இஸ் தட் ஸ்லோப்? யாராவது சொல்லாம இந்த 0.5ன்றது என்ன ஸ்லோப்புங்க? எல்லா இடத்துலயும் கான்ஸ்டன்ட்டா இருக்கு. பிரைஸ் இல்ல. வெரி குட். பிரைஸ் லைன். வெரி குட், வெரி குட். பிரைஸ் லைன் அது. அந்த பக்கத்துல 0.5ன்றது கான்ஸ்டன்ட்டா இருக்கு இல்லையா? நம்ம டயகிராம்ல பார்த்தோம். பட்ஜெட் லைன் அப்படி இல்லைன்னா பிரைஸ் லைன்னு சொல்லலாம். அந்த இடத்துல என்ன இருக்கு? எம்ஆர்எஸ் கான்ஸ்டன்டாவே இருக்கு. ரைட். இந்த இடத்துல சொல்றதை நம்ம சொல்றோம். எம்ஆர்எஸ் இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். வெரி குட். ரைட். ஐ ஹோப் இந்த டேபிள் இவ்வளவுதான் விஷயமே. இதுல எந்த இடத்துல ஈகுலிபிரியம் பாயிண்ட் அப்படின்னு சொல்றதா இந்த இடத்துல தியரிட்டிக்கலா நீங்க என்ன பாத்தீங்களோ அது ஒரு நம்பர்ஸோட எக்ஸாம்பிளா கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஸோ ஐ ஹோப் இதுல இதுவரையிலும் பெருசா டவுட்ஸ் இல்லை. நம்ம அடுத்தது டிமாண்டை பத்தி பிரீஃபா பார்த்து டிமாண்டுக்குள்ள நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு. அதுக்கு ஜம்ப் ஆயிடும். எனி டவுட்ஸ் வித் தட்? ஷல் வி மூவ்? அதான் முக்கியம். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் சேட் பாக்ஸில் போடுங்க, நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஸோ டிமாண்டுக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸில் அடுத்தடுத்து போவோம். இப்போ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஆர்கனைசேஷன்ஸில் சின்ன சின்ன டீவியேஷன்ஸ் இருக்குது. ஹிக்ஸு அதே போல் ஸ்லட்ஸ்கி இவங்களை பற்றியும் படிக்க போகிறோம். டிமாண்டை பற்றி பேசிக்காக படிச்சுட்டு அப்புறம் அவங்களுக்குள்ளே போனால் இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா
ஹிக்ஸ் ஸ்லட்ஸ்கியோடைய எக்ஸாம்பிள்லாம் நம்ம ஏன் படிக்கிறோம் அப்படின்னா, எஸ் தேங்க்யூ மேடம். ஹிக்ஸ் அண்ட் ஸ்லட்ஸ்கியை பத்தி ஏன் படிக்கிறோம்னா, டிமாண்ட் கர்வை எப்படி டெரைவ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக பத்தி தான் நம்ம படிக்கிறோம். உங்க எல்லாருக்குமே தெரியும், டிமாண்ட்ல 2 ஐடியா இருக்கு. டிமாண்ட், சிம்பிளி டிமாண்ட் மீனிங் இருக்கு, லா ஆஃப் டிமாண்ட் இருக்கு. ஸோ how much product is demanded with his purchasing power. ஸோ டிமாண்ட்னு சொல்லும் போது பர்ச்சேசிங் பவர் வித் willingness to pay, இதுதான் ரொம்ப ரொம்ப அவசியம். டிசையர் பிளஸ் willingness to pay பிளஸ் பர்ச்சேசிங் பவர், இது மூணுத்தையும் சேர்ந்ததான் டிமாண்ட். நான் வழக்கமா என்னோட கிளாஸ்ல நான் வந்து டீச் பண்ணும்போதுமே சொல்லுவேன், ஒரு பூ விற்கிற ஆயா வந்து ரோட்ல பூ விற்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அந்த பாட்டி வந்து ரோட் அந்த ஷோரூம், கார் ஷோரூம் பக்கத்துல அந்த பூ விற்கிறாங்க. அந்த கார் ஷோரூமை பார்த்துட்டு சரி நம்மளும் கார் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த கார் நம்மளும் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இஸ் திஸ் டிமாண்ட்? ஒரு பாட்டி ரோட்ல பூ விற்கிறாங்க, கார் ஷோரூம் இருக்கு, அதை பார்த்துட்டு பூ வாங்கலாம் நினைக்கிறாங்க. அது டிமாண்ட்னு வச்சுக்கலாமானா அது டிமாண்ட் கிடையாது, அது ஒன்லி டிசையர். அப்ப எப்போ அது டிமாண்டா மாறுது? இது வழக்கமா நான் என்னோட கிளாஸ்ல சொல்றது டிசையர் பிளஸ் willingness to pay. அதுதான் ரொம்ப willingness to pay, அதுதான் ரொம்ப ரொம்ப அவசியம். எஸ், அதை வாங்குறதுக்கான சக்தி இருந்தா தான் அது டிமாண்டா மாறும். இப்போ என்ன கூட கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து இப்போ எலான் மஸ்க் இருக்காரு இல்லையா, டெஸ்லா ஃபவுண்டரு, ஸ்பேஸ் எக்ஸ் ஃபவுண்டர் இருக்காரு இல்லையா, அவர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காராம், இந்த மார்ஸ்ல வந்து பிளாட் போட்டு வித்துட்டு இருக்காராம். கேள்விப்பட்டீங்களா? ஒன் வே ட்ரிப் டு த மார்ஸ், கேள்விப்பட்டிருப்பீங்க. எனக்கே அந்த ஆசை இருக்கு. அது ஏதோ சில கோடி ரூபாய் சொல்றாங்க, 28 கோடி ரூபாய், சொச்ச ரூபாய் சொல்றாங்க. சம் crores ஆஃப் ருபீஸ் கேட்கறாங்க. நம்ம பே பண்ணிட்டோம்னா 2028 அப்படி இல்லைன்னா 29ல நம்மள ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட்ல கொண்டு போய் மார்ஸ்ல இறக்கி விட்டுருவாங்க. ஒன் வே ட்ரிப், ரிட்டர்ன்லாம் கூட்டு வர மாட்டாங்களாம். இப்போ எனக்கே அதெல்லாம் ஆசை இருக்கு. இப்போ எனக்கு வந்து ஐ ஹாவ் எ டிமாண்ட் ஃபார் கோயிங் டு மார்ஸ்னு வச்சுக்கலாமா? கிடையாது. என்னுடைய மொத்த சொத்து மதிப்பு அவ்வளவு கிடையாதுன்னு வச்சுக்கங்களேன். குரோர்ஸ்ல வராது. அப்ப நான் எங்க இருந்து 28 கோடி ரூபாய் பே பண்ணுவேன்? அப்ப இது வந்து டிமாண்ட் கிடையாது, இது வந்து டிமாண்ட் கிடையாது, ரைட்? ஒன் வே ட்ரிப் டு மார்ஸ் பத்தி நான் ஆசைப்பட்டேன்னா அது டிமாண்ட் கிடையாது. ஒருவேளை எனக்கு பர்ச்சேசிங் பவர் இருந்துச்சுன்னா அது டிமாண்டா உண்டு. ஸோ டிமாண்ட் ஃபங்க்ஷன் expressed quantity of x is equal to function of price of x, income of the consumer, and the price of the goods and services, and expectations about the price. இதுல இன்னும் நிறைய எக்ஸெட்ரா நிறைய போட்டுக்கலாம். டாக்ஸ் போட்டுக்கலாம், கிளைமேட் போட்டுக்கலாம், நிறைய எக்ஸெட்ரா போட்டுக்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபங்க்ஷன் தான், ரைட்? சேஞ்சஸ் இன் தி இன்கம் அண்ட் நார்மல் குட். இப்போ இந்த நார்மல் குட் இன்ஃபீரியர் குட்டுக்கு வந்துட்டோங்க. நார்மல் குட் இன்ஃபீரியர் குட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், எஸ், நார்மல் குட் அண்ட் இன்ஃபீரியர் குட்டுக்கு வந்துட்டோம். அப்ப சொல்லுங்க, the normal good, inferior good are purely in context of income. இதாங்க முக்கியமான விஷயம். நம்ம சப்ஸ்டிடியூட் குட், ஆல்டர்னேட்டிவ் குட்னு சொல்லுவோம், அதையும் இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். நார்மல் குட், இன்ஃபீரியர் குட்னு இருக்கு. இது முக்கியமா எந்த கான்டெக்ஸ்ட்ல தான் நம்ம இதை பத்தி படிக்கிறோம்? பியூர்லி இன் கான்டெக்ஸ்ட் ஆஃப் கன்சியூமர்ஸ் இன்கம். இதுதான் முக்கியமான டேர்ம். நார்மல் குட் அண்ட் இன்ஃபீரியர் குட், இந்த இன்கம்ன்றதுதான் முக்கியம். அது என்ன சார், அப்ப எப்படி இன்கம் எப்படி சார் ப்ளே பண்ணுது? என்னோட இன்கம் அதிகமாச்சுன்னா எந்த பொருளுடைய டிமாண்டும் அதிகமாகுதோ அதெல்லாம் நார்மல் குட். என்னோட இன்கம் அதிகமாச்சுன்னா எந்த பொருளுடைய டிமாண்ட் எல்லாம் குறையுதோ அதெல்லாம் இன்ஃபீரியர் குட். வெரி சிம்பிள், சூப்பரா இருக்கு இல்லைங்க, ரைட்? அண்டர்ஸ்டூடா? எது நார்மல் குட், இன்ஃபீரியர் குட்? சார் நார்மல் குட்னா என்ன சார்? நார்மல் குட்னா பாக்குறதுக்கு நார்மலா இருக்கும் சார். இன்ஃபீரியர் குட்னா என்ன சார்? Yes, correct. I repeat, whatever the goods which demand increases, simply when consumers income increases, that is normal good. Whatever the good, when income increases but demand falls, that is inferior good. நியாயமான கேள்வி. ரைஸ் நார்மல் குட், இதுலயே நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இப்போ ரைஸ்னு சொல்லிட்டோம். நானே இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பின்னாடி இருக்க ரைஸ் அதை பத்தினது நான் எக்ஸாம்பிள் நான் அதுக்குள்ள போயிடுறேன். மேம் கேட்டுட்டதுனால போயிடுறேன். இங்க பாருங்க, நார்மல் குட், இன்க்ரீஸ் குட் போயிடுமா? இன்க்ரீஸ் இந்த நார்மல் குட். இந்த இடத்துல பாருங்க, பிரைஸ் ஆஃப் ஐஸ்கிரீம், இது ஐஸ்கிரீமா? பின்னாடி ஏஞ்சல்ஸ் கர்வ் இருக்கு, அதுக்குள்ள போனா உங்களுக்கு இன்னும் பெட்டரா புரியும். இங்க வந்துடுறேன். இந்த இடத்துல பாருங்க, ஏஞ்சல் கர்வ். எஸ், இந்த ரைஸ் கேட்டதுனால, ஏன்னா என்னோட எக்ஸாம்பிள் அது இருக்கு, அதனால சொல்லிட்டேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரைஸ் வந்து இன்ஃபீரியர் குட், கரெக்டா சொல்லியிருக்காங்க ஜெயபாரதி மேம். அதுலயே நார்மல் குட் மாதிரி இருக்கிற ரைஸும் உண்டு. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா
ஹோல் கிரெயின் இப்போ ஒரு கான்செப்ட் சொல்றாங்க எல்லாரும். உங்க எல்லாரும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சூப்பர் மார்க்கெட்ல போனா ஹோல் கிரெயின் அது கொஞ்சம் காஸ்ட்லி. இப்போ நீங்க சொல்லுங்களேன் பார்க்கலாம். உங்களுக்குள்ள நிறைய பேர் இருப்பீங்க. ஹானஸ்டா சொல்லுங்க. How many of you often using alternative rice varieties like கருப்பு அவனி, குதிரை வாலினியா, குதிரை வாலி, மாப்பிளை சம்பா எக்ஸெட்ரா சொல்லலாம். குயிக்கா ரிப்ளை போடுங்க பார்க்கலாம். நான் உங்களுக்கு கேட்டிருக்கேன். How many of you are using often using alternative ரைஸ் வெரைட்டிஸ்? நீங்க போடலாம். ஆமா சார் எங்க வீட்ல இது இல்லாத வேற ஏதாவது கூட வெரைட்டியா இருக்கும். யூ கேன் ஜஸ்ட் ரிப்ளை எஸ் ஆர் நோ. உங்க வீட்ல எத்தனை பேர் வீட்ல ஆல்டர்னேட்டிவ் ரைஸ் வெரைட்டி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபுல்லா சொல்லல, பட் ஆமா சார் எங்க வீட்ல வாங்குறாங்க. எப்பயாவது அதுல கஞ்சி வைக்கிறாங்க, எப்பயாவது அதுல உப்புமா செய்யறாங்க, பொங்கல் செய்யறாங்க, எப்பயாவது பண்றாங்க. எத்தனை பேர் வீட்ல பண்றாங்க? எஸ் சார் வி ஆர் யூசிங் சீரக சம்பா. இங்க பாடுறான் சீரக சம்பா பிரியாணி அரிசி மேம். அது சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. சீரக சம்பா ஐ திங்க் per kg 140 150. இன்ஃபேக்ட் இந்த ஆல்டர்னேட்டிவ் இப்ப கிருஷ்ணபிரியா மேம் சொன்ன மாதிரியே இந்த ஆல்டர்னேட்டிவ் வெரைட்டி ரைஸ் எல்லாம் போனீங்கன்னா 150 ரூபாய், 200 ரூபாய், 250 ரூபாய் போகுது இல்லைங்களா? ரைட். இப்ப இது எல்லாமே ஹோல் கிரெயின். இந்த ஆல்டர்னேட்டிவ் ரைஸ் எல்லாமே ஹோல் கிரெயின். இதெல்லாம் நார்மல் கூழ். சாதாரண அரிசி இருக்கு இல்லையா? சாதாரண ஒரு 55 ரூபா 60 ரூபா பெர் கேஜி இருக்குல்ல இன்னைக்கு, அது இன்ஃபீரியர் கூடிய நம்ம ரொம்ப வசதி ஆக ஆக அப்படி ஸ்லோவா என்ன ஆயிடுவோம், ஹையர் வெரைட்டிக்கு போக ஆரம்பிச்சிருவோம். ஸோ இதுதான் விஷயம். நம்ம வசதி ஆக ஆக ஹையர் வெரைட்டி. அப்ப இங்க வந்து ஆல்டர்னேட்டிவ் யூஸ் பண்றவங்க வசதி இல்லைன்றது செகண்டரி. நான் என்ன சொல்ல வரேன்னா, எது நார்மல் குட், நம்ம என்னுடைய இன்கம் அதிகமாக அதிகமாக அதோட டிமாண்டும் அதே போல அதிகமானா அது நார்மல் குட் இல்லைங்களா? நம்ம இன்கம் அதிகமாக அதிகமாக ஒரு பொருளுடைய டிமாண்ட் குறைய ஆரம்பிச்சிச்சுன்னா அது இன்ஃபீரியர் குட். சால்ட் இந்த லிஸ்ட் எதுலயுமே வராதுங்க. சால்ட் பத்தி நம்ம இதை சொல்ல முடியாது. சால்ட் வந்து ஒரு எசென்சியல். சால்ட் வந்து நார்மல் குடும் இல்லை, இன்ஃபீரியர் குடும் இல்லை. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? சால்ட் வந்து நார்மல் குடும் இல்லை, இன்ஃபீரியர் குடும் இல்லை. பார்ப்போம், சால்ட்டை பத்தி நம்ம பார்ப்போம். இப்போ நான் பின்னாடி வந்துடுறேன். இந்த இடத்துக்கு நம்ம மறுபடியும் வந்து டிஸ்கஷன் பண்ண போறோம். ரைட். இப்போ சேஞ்ச் இன் டிமாண்ட், ஷிஃப்ட் இன் டிமாண்ட், இந்த டிஃபரன்சஸ் எல்லாமே நம்மளுக்கு தெரியும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தேவை கோட்டில் ஏற்படுகின்ற மாற்றம், தேவையில் ஏற்படுகின்ற மாற்றம், ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க. சேஞ்ச் இன் குவான்டிட்டி ஆஃப் டிமாண்ட், சேஞ்ச் இன் டிமாண்ட், ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க இல்லைங்களா? இப்போ அது ஒரு டேபிள்ல பாத்தீங்கன்னா பெட்டரா புரியும். இந்த இடம் பாருங்க. இதுல இந்த ஃபர்ஸ்ட் மட்டும்தான் சேஞ்ச் இன் குவான்டிட்டி டிமாண்ட். அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? மூவ்மெண்ட் அலாங் த லைன். சப்போஸ் உங்கள யாராவது டீச்சர் இருந்தீங்கன்னா இது நம்ம ஸ்கூல் சிலபஸ்லயே இருக்கு. ஷிஃப்ட் இன் டிமாண்ட், விலை தவிர வேறு பிற காரணத்தினால் தேவையின் அளவில் ஏற்படுகின்ற மாற்றத்தை தேவை கோட்டில் ஏற்படுகின்ற மாற்றம் சொல்லுவோம். விலையினால் ஏற்படுகின்ற தேவை மாற்றத்தை தேவையின் அளவில் ஏற்படுகின்ற மாற்றம்னு சொல்லுவோம். ஸோ சேஞ்ச் இன் குவான்டிட்டி டிமாண்ட், சேஞ்ச் இன் டிமாண்ட். மேல பாருங்க. மேலனா இங்க சிஸ்டத்துல பார்க்க சொல்றேன். நிறைய பேர் அவங்க வீட்டு மேல பாக்குறாங்க. இவங்க அங்க பார்க்க சொல்றாங்க. இந்த இடத்துல பாத்துங்க. சேஞ்ச் இன் டிமாண்ட், சேஞ்ச் இன் குவான்டிட்டி டிமாண்ட்னு இருக்கு. இங்க சேஞ்ச் இன் டிமாண்ட் இருக்கு. இப்போ இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் என்ன? சேஞ்ச் இன் குவான்டிட்டி டிமாண்ட் ஒன்லி பிகாஸ் ஆஃப் பிரைஸ், ஒன்லி பிகாஸ் ஆஃப் பிரைஸ். பட் சேஞ்ச் இன் டிமாண்ட் அதர் தென் பிரைஸ், பிரைஸை தவிர மற்ற காரணத்தினால. அதை ஞாபகம் வச்சுங்க. நான் பிரைஸ் இங்க அடிச்சிட்டேன் பாருங்க. ரைட். இது ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ரைட். சேஞ்ச் இன் டிமாண்ட், சேஞ்ச் இன் குவான்டிட்டி டிமாண்ட். சார் இது ஏன் சார் படிக்கிறோம்? அதுக்கான பர்பஸ் இருக்கு. சேஞ்ச் இன் டிமாண்ட், சேஞ்ச் இன் குவான்டிட்டி டிமாண்ட் படிக்கிறதுக்கு பர்பஸ் என்னன்னா, அது வந்து என்ன மாதிரியான கூடு, நார்மல் கூடா, இன்ஃபீரியர் கூடா, சப்ஸ்டியூட் கூடா, காம்ப்ளிமெண்டரி கூடா, இதெல்லாம் பத்தி புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம அதை படிக்கிறோம். ஸோ இது வந்து சேஞ்ச் இன் குவான்டிட்டி டிமாண்டட். ஒரு பிரைஸ்ல இருந்து இன்னொரு பிரைஸ் குறையும் பொழுது அதனுடைய கன்சம்ஷன் மாறுறது. அதே போல இந்த பக்கம் கைண்ட்ஸ் ஆஃப் டிமாண்ட் அண்ட் டிமாண்ட் எலாஸ்டிசிட்டி, இதை பத்தி நம்ம முன்ன வருவோம். எலாஸ்டிசிட்டியை சேர்த்து படிக்கும் போது இன்னும் நிறைய படிக்க வேண்டியது இருக்கும். இதுல இந்த சப்ஸ்டிடியூஷன், காம்ப்ளிமெண்டரி குட்ஸ் இருக்கு இல்லைங்களா? அதே போல இன்ஃபீரியர் குட்ஸ், நார்மல் குட்ஸ், இதை தியரிட்டிக்கலா படிக்க போறோம். இப்போ முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த சாட் பாக்ஸ்ல நான் போட்டுறேன். டீகம்போசிஷன் எஃபெக்ட், டீகம்போசிஷன் எஃபெக்ட் இதான் முக்கியமா இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல சொல்லியிருந்தது.
அது பின்னாடி இப்போ நம்ம வரும். நோ ப்ராப்ளம். டீகம்போசிஷன் எஃபெக்ட்னு படிப்போம். இதுல நம்ம எதை படிக்க போறோம்னா சப்ஸ்டிடியூஷன் பத்தியும் இன்ஃபீரியர் கூட்ஸ் பத்தியும் படிக்கலாம். பிரைஸ் எலாஸ்டிசிட்டின்னு சொல்லும்போது பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் தி குவான்டிட்டி டிமாண்டட், பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் தி பிரைஸ் ஆஃப் த கூட்ஸ். ஸோ இந்த பர்சன்டேஜ் ஆஸ்பெக்ட்ல இதை லேர்ன் பண்ணலாம். அதுலயே பார்த்தீங்கன்னா எலாஸ்டிசிட்டியை படிக்கும்போது ஒவ்வொரு பொருளுக்கும் எலாஸ்டிசிட்டி வேரி ஆகும். இது கொஞ்சம் பேசிக்கா படிக்கலாம். பின்னாடி அப்ளைடா படிக்கும்போது அதை பத்தி நிறைய படிக்கலாம். நோ ப்ராப்ளம். கான்செப்ட்ஸை பொறுத்தவரையும் நெசசிட்டிக்கு எலாஸ்டிசிட்டி ஒரு மாதிரி இருக்கும். நெசசிட்டிக்கு எலாஸ்டிசிட்டியே கிடையாது. பிரைஸ் எலாஸ்டிசிட்டியே நெசசிட்டி குட்ஸ்க்கு கிடையவே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் சால்ட்டுக்கு வந்து வேரியேஷனே கிடையாது, அதுக்கு எலாஸ்டிசிட்டியே கிடையாது. பிரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் சால்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 0. கரெக்ட்டுங்களா? ஞாபகம் இருக்கா? இப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க, சால்ட்டை பத்தி சொன்னாங்க. லக்ஸுரி கூட்ஸ் ஹைலி எலாஸ்டிக், க்ளோஸ் சப்ஸ்டிடியூட்ஸ் வெரி லோ எலாஸ்டிக். ஸோ இந்த டைப் ஆஃப் கூடை பொறுத்து எலாஸ்டிசிட்டி மாறும். டைப் ஆஃப் கூடை பொறுத்து இப்போ பார்த்தீங்கன்னா நெசசிட்டிக்கு எலாஸ்டிசிட்டியே கிடையாது, நெசசிட்டிக்கு எலாஸ்டிசிட்டி 0. அதே போல லக்ஸுரி கூட்ஸ் இருக்கு, எலாஸ்டிசிட்டி என்னவா இருக்கும்? நெசசிட்டி ஆர் நார்மல் குட் போத் ஆர் சேம். அதாவது கரெக்டான கேள்வி கேட்டாங்க ஜெயபாரதி மேம். இந்த நார்மல் கூடுன்ற இந்த வார்த்தை எங்க வருது அப்படின்னா ஒன்லி இன் கான்டெக்ட் ஆஃப் இன்கம் மேடம். நார்மல் குட் ஆர் இன்ஃபீரியர் குட், அவ்வளவுதான். இது ரெண்டும் இன் கான்டெக்ட் ஆஃப் இன்கம். இந்த நெசசிட்டின்றது எலாஸ்டிசிட்டிக்காக நெசசிட்டியை படிக்கிறோம். இப்போ லைஃப்லயுமே நெசசிட்டி, கம்ஃபர்ட், லக்ஸுரி குட்ஸ்னு சொல்றோம். இந்த நார்மல் குட் அப்படின்ற இந்த வார்த்தை நாட் நெசசரிலி, இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நார்மல் குட் அண்ட் போத் நெசசிட்டின்றது நம்ம பொதுவாக சேர்த்துக்கிறது இல்லை இந்த டிஃபரன்ஸ்ல. பட் மேபி இன் ஒன் ஆங்கிள் நெசசிட்டி நார்மல் ரெண்டும் சேர்ந்து சொல்லிக்கலாம். ஆனா நான் அதை அப்படி டிஃபைன் பண்ணல. ஏன்னா எஸ் நெசசிட்டின்னு சொல்லலாம், நெசசரி குட்ஸ்னு சொல்லலாம், குட்ஸ் ஆஃப் நெசசிட்டின்னு சொல்லலாம். இப்போ வெரி சிம்பிள்ங்க. ஜெயபாரதி மேம் கேட்டிருக்காங்க நார்மல் வெர்சஸ் இன்ஃபீரியர், இதுதான் நம்ம கிளாசிஃபை பண்றோம். திஸ் இஸ் பியூர்லி இன் கான்டெக்ட் ஆஃப் இன்கம், ரைட்? இப்போ எல்லா நார்மல் கூடுமே நெசசரி கூடான்னு கேட்டிருக்காங்க. இந்த ஸ்கிரீன்லயே அப்ளை பண்ணி பார்க்கலாமே. ஃபுட்டு வந்து நார்மல் கூடு, ஆனா இப்போ நீங்க ஃபுட்டுன்னு நான் சொல்லிட்டேன், அரிசி பருப்பு வாங்குறீங்க. இப்போ இது எப்படி நீங்க வந்து ஃபுட்டு எசென்ஷியல்னு நான் வச்சுக்கிறேன், ஓகேங்களா? ஆனா ஃபுட்டு நீங்க நார்மல் குட்னு சொல்ல முடியுமா? நான் ஏழையா இருக்கும்போது இப்போ கம்மியான அரிசி உள்ள இது வாங்குவேன், நான் பணக்காரன் ஆகும்போது கொஞ்சம் காஸ்ட்லியான அரிசி வாங்குவேன், இல்லைங்களா? அப்போ இது வந்து இப்படி எசென்ஷியலி இது எப்படி சொல்லணும்? நார்மல் குட்னு எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாது, இல்லைங்களா? ரைட்டுங்களா இல்லைங்களா? ஸோ எல்லா எஸ் மேடம். அதாவது நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா இந்த நார்மல் இன்ஃபீரியர் இஸ் இன் கான்டெக்ட் ஆஃப் இன்கம் ஒன்று. அப்போ நெசசரியில ஃபுட் இருக்கு, வீடு இருக்கு. இப்போ என்ன எடுத்துக்கங்க, நான் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5500 ரூபாய் வாடகை வீட்டுல இருந்தேன் சென்னையில. அப்புறம் ஒரு 7500 ரூபாய் வீட்டுக்கு போனேன். அப்புறம் ஒரு 10,000 வீட்டுக்கு போனேன். இப்படி வாடகை வீட்டுடைய அளவு அதிகமா இருக்கு. அப்போ ஷெல்டர்ன்றது நெசசரி. ஆனா இது நார்மல் கூடா? நான் வீட்டுக்கு வாடகை வீட்டுல இருக்கிறேன்றது அப்ப அது என்ன கூட மாறுது? நான் வாடகை வீட்டுல இருக்குன்றது இன்ஃபீரியர் கூடவும் மாறுது. என்னன்னா நான் பணக்காரனா ஆக ஆக ஒரு சிம்பிளா இருக்கிற வீட்டோட டிமாண்ட் குறைய ஆரம்பிக்குது. சிரிக்காதீங்க. பணக்காரனா ஆகுனா முன்னத்துக்கு இப்போ கொஞ்சம் சேலரி அதிகமாகுது, கொஞ்சம் இன்கிரிமெண்ட் அதிகமாகுது, இன்கம் அதிகமாகுது, ஒய்ஃப் கூட சம்பாதிக்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், வேற இன்கம் வருது. ஸோ உங்க இன்கம் அதிகமாக நெசசரி கூட்டோட டிமாண்டே மாறலாம். ஸோ இதை நம்ம ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். நாட் அப்போ என்னுடைய கன்க்ளூஷன் என்ன? நாட் ஆல் நார்மல் குட் ஆர் நெசசரி குட், ஆர் நாட் ஆல் நெசசரி குட்ஸ் ஆர் நார்மல் குட். இதுதான் எனக்கான கன்க்ளூஷனா இருக்கும் நான் சொல்ல வேண்டியது. எலாஸ்டிசிட்டியை பொறுத்தவரையும் 5 ரேஞ்சஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி இருக்கு. இந்த இடத்துல பாருங்க. ஸோ தெர் ஆர் 5 ரேஞ்சஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிரைஸ் எலாஸ்டிசிட்டி, செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அதாவது இன்எலாஸ்டிக், அடுத்தது எலாஸ்டிக், அடுத்தது பார்த்தீங்கன்னா யூனிட் ப்ரொபோர்ஷனேட்லி, அடுத்தது இன்எலாஸ்டிக், அதே போல எலாஸ்டிக், ரிலேட்டிவ்லி இன்எலாஸ்டிக், ரிலேட்டிவ்லி எலாஸ்டிக்னு சொல்றோம். இப்போ எசென்ஷியாலிட்டியை பொறுத்து இது எல்லாமே மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் எலாஸ்டிசிட்டி கான்செப்ட்ல வேணா இப்ப ஜெயபாரதி மேம் கேட்கலாம், சார் ஒரு எசென்ஷியலான கூட்டுக்கு எலாஸ்டிசிட்டி இருக்கா இல்லையா? இப்ப நான் உங்களை கேட்கறேன், ஒரு எக்ஸாம்பிள் கேட்கறேன். இப்போ உங்க வீட்டுல ஒரு வயசான பாட்டிமா இருக்காங்க, ஒரு 65 வயசு 70 வயசு ஆயிடுச்சு. அவங்க முக்கியமான சுகர் டேப்லெட், பிபி டேப்லெட் சாப்பிடுறாங்க, ஓகேங்களா? இப்ப நான் கேட்கறேன், இஃப் என்னுடைய கேள்வி இது, இஃப் பிரைஸ் ஆஃப் எசென்ஷியல் ட்ரக்ஸ், எசென்ஷியல் மெடிசன், ரைட், medicine rises, will you stop
buying it or reduce consumption. இதை இப்படிதான் புரிஞ்சுக்கணும். ஏன் வெரைட்டி ஆஃப் கூட்ஸ் பத்தி நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அதனுடைய எலாஸ்டிசிட்டியை புரிஞ்சுக்கிறதுக்காக தான். நான் ஒரு கேள்வி கேட்டிருக்கேன், எல்லாருமே ரிப்ளை பண்ணலாம். என்னுடைய கேள்வி என்னன்னா, ஒருவேளை உங்க வீட்டுல இருக்கிற ஒரு வயசான பெரியவங்களோ யாரோ இல்ல உங்க பேரண்டோ ஒரு முக்கியமான மாத்திரை மருந்தையோ வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அதனுடைய விலை ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்னா அந்த மருந்தை வாங்காமே விட்டுருவீங்களா, இல்ல ஏற்கனவே எவ்வளவு அளவு வாங்குனீங்களோ அதே அளவு தான் வாங்குவீங்களா? இதான் என்னுடைய கேள்வி. ப்ளீஸ் யுவர் ஆன்சர்ஸ் எஸ் ஆர் நோ. விட போறது இல்லை இல்லையா? அப்ப இதனுடைய இப்ப சொல்லுங்க, லைஃப் சேவிங் மெடிசனுடைய எலாஸ்டிசிட்டியோடைய வேல்யூ என்ன? எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் இஸ் ஈக்குவல் டு வாட்? நீங்க ரிப்ளை போடுங்க பார்க்கலாம். இப்ப நான் கேட்ட இந்த கேள்விக்கு எலாஸ்டிசிட்டியோட வேல்யூ என்ன இருக்கும்? மொத்தம் 5 வேல்யூ இருக்கா? என்னென்ன வேல்யூ? எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் இஸ் ஈக்குவல் டு 1, எலாஸ்டிசிட்டி கிரேட்டர் தென் 1, எலாஸ்டிசிட்டி லெஸ் தென் 1, எலாஸ்டிசிட்டி இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி, எலாஸ்டிசிட்டி இஸ் ஈக்குவல் டு 0. மொத்தம் 5 எலாஸ்டிசிட்டி இருக்கா? நான் கேட்ட கேள்வியினுடைய எலாஸ்டிசிட்டி என்னவா இருக்கும்? யுவர் ஆன்சர்ஸ் ப்ளீஸ். வெரி குட் மகேஸ்வரி மேம், வெரி குட். 0 எலாஸ்டிசிட்டி. நீங்க விலைய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விலை ரொம்ப குறைஞ்சு போச்சு, திடீர்னு வந்து விலையை குறைச்சிட்டாங்க. ஒரு மாத்திரை ஒரு அட்டையை வந்து நீங்க 75 ரூபாய் 100 ரூபான்னு கொடுத்து வாங்கிட்டு இருந்தீங்க, திடீர்னு 5 ரூபான்னு சேல் பண்ணாங்கன்னா உங்க உங்க பேரண்ட்டுக்கோ இல்ல உங்க பாட்டிக்கோ ஒரே நாள்லயே இந்த பாட்டி விலை குறைஞ்சிச்சு 5 மாத்திரை போட்டுக்கு நீங்க போடுவீங்களா? போட மாட்டீங்க. விலை அதிகமானாலும் குறைஞ்சாலும் அது எசென்ஷியல், அதனுடைய குவான்டிட்டி மாறவே போறதே கிடையாது. இல்ல 0 தான், 0 தான். பெர்ஃபெக்ட். எஸ் கரெக்ட், பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக். நர்மதா மேம் இன்னும் பெட்டரான டேர்ம் சொல்லியிருக்காங்க. இட் இஸ் கால்டு பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக். ஸோ இந்த எலாஸ்டிசிட்டியை இப்படிதான் புரிஞ்சுக்கணும். அந்த பொருளுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி மாறுது அப்படின்றதுக்காக தான் இந்த இடத்துல நம்ம அதை பத்தி படிக்கிறோம். நெக்ஸ்ட் டீகம்போசிஷன் எஃபெக்ட்டுக்குள்ள வந்துட்டோம். இது என்ன சார் டீகம்போசிஷன் எஃபெக்ட்? டீகம்போசிஷன் எஃபெக்ட் மொத்தம் 2 இருக்கு. சப்ஸ்டிடியூஷன் எஃபெக்ட், இன்கம் எஃபெக்ட். அதாவது குவான்டிட்டி ஆஃப் டிமாண்டட்ல எப்ப சேஞ்சஸ் வரும் அப்படின்றத நம்ம டீகம்போசிஷன் எஃபெக்ட்னு சொல்றோம். ரைட்டுங்களா? ஸோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சப்ஸ்டிடியூஷன் எஃபெக்ட். இப்போ ஒரு நியாயமான கேள்வி பாருங்க. எத்தனை இது புரிஞ்சுட்டு இருந்தீங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் வேகமா போலாம். நவ் ஐ வுட் லைக் டு ஆஸ்க் யூ, கிராஸ் effect is equal to substitution effect is always positive. Correct? Substitution effect always positive. Substitution effect is always positive. Yes or no? சார் அது என்னன்னே தெரியல, தெரியாமையே நடத்தாமையே நீங்க கேள்வி கேட்கறீங்க சார்னு கூட சில பேர் சொல்லலாம். எஸ் ஜெயபாரதி மேம் கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டாங்க. சப்ஸ்டிடியூஷன் எஃபெக்ட் ஆல்வேஸ் பாசிட்டிவ் தான். அது என்ன பாசிட்டிவ் புரியலையே? இப்போ நார்மலா இப்ப நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன், நார்மலான எலாஸ்டிசிட்டி என்னது? டிமாண்ட் ஆஃப் எக்ஸ். இப்போ ஸ்கிரீன் பாருங்க. சரி இந்த இடத்துல போட்டுடலாமா? நான் இந்த இடத்துல ட்ரை பண்ணுறேன். டெக்ஸ்ட் இருக்கா? டெக்ஸ்ட் இல்லை இங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல பாருங்க. இப்ப நான் நார்மல் கோடுக்கு எழுதுறேன். இந்த இடத்துல பாருங்க. ஜஸ்ட் a minute. இப்போ இது வந்து நார்மலா எழுதுறேன். டிமாண்ட் ஆஃப், இது லைன்ல இருக்கா? ஒன் செகண்ட். ரைட், இந்த இடத்துல பாருங்க. எஸ் இன்க்ரீஸ் டிமாண்ட். கரெக்ட். எஸ் அதுதான் சொல்றேன். இப்போ டிமாண்ட் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப் பிரைஸ் ஆஃப் சேம் குட். இப்போ ஒரு பொருளுடைய விலை வந்து அந்த பொருளால அதிகமாச்சுன்னா அப்ப இதுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு நம்ம படிச்சிருக்கோம். பிரைஸ் அதிகமாகும் போது டிமாண்ட் என்ன ஆகும்? ஃபால் ஆகும். ஆனா டிமாண்ட் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப் பிரைஸ் ஆஃப் ஒய்னு போட்டா என்ன ஆகுது? டிமாண்ட் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப் பிரைஸ் ஆஃப் ஒய்னு போடும்போது ஒரு பொருளுடைய சம்பந்தப்பட்ட பொருளுடைய விலை அதிகமாகும் போது இந்த பொருளுடைய தேவை அதிகமாயிட போகுது. அதுதான் வெரி சிம்பிள் இல்லைங்களா? இப்ப இது இன்னும் எளிமையா புரிஞ்சுக்கணும். அப்ப சப்ஸ்டிடியூஷன் குட்ஸோட எஃபெக்ட் எப்பயுமே பாசிட்டிவ் தான். பாசிட்டிவ்னா என்ன? சம்பந்தப்பட்ட பொருளுடைய ரிலேட்டட் குட்ஸ். ஆனா இதுல ஒரு மொக்கையான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்கங்க. ஆக்ஸ்போர்டு, அதாங்க நான் சொல்ல வந்தேன், இவங்க சொல்லிட்டாங்க பாருங்க. ஆனா ஆனஸ்டா சொல்லுங்க, அததான் என் மனசுக்குள்ள ஓடிச்சோ உடனே அதை ஸ்வேதா மேம் சொல்லிட்டாங்க.
நியாயமா சொல்லுங்க. எத்தனை பேர் வீட்ல டீ விலை அதிகமானா காஃபி குடிக்கிறாங்க? நியாயமா சொல்லுங்க. யாருமே பண்ண மாட்டாங்க. நீங்க இப்ப ஹார்வர்ட் யுனிவர்சிட்டில போனாலும் இந்த எக்ஸாம்பிள் அவங்க குடுத்து வச்சிருக்காங்க. டீயும், காஃபியும் சப்ஸ்டிட்யூட் ஃபுட்ஸே கிடையாது இல்லையா? நானா அது புக்லயே இருக்கு. நான் டீச் பண்ணும்போதும் சரி, நான் என்னோட ஸ்டூடண்ட்ஸ்க்கு டீச் பண்ணும்போதும் சரி, இந்த மாரி ஆன்லைன் கிளாஸ்லயும் சரி, நான் இத மட்டும் எக்ஸாம்பிளா சொல்லவே மாட்டேன். இப்ப நீங்க டீய கூட சொல்றீங்கன்னா, 3 ரோசஸ்ன்னு ஒரு கம்பெனி இருக்கு. அப்புறம் டாடா ஏவிடின்னு ஒரு கம்பெனி இருக்கு. இத வேணா கம்பேர் பண்ணலாம். எந்த வீட்ல டீ குடிக்கிறவன் யோசிச்சு பாருங்க. டீ குடிக்கிறவங்க திடீர்னு டீக்கு பவுடர் விலை அதிகமாயிடுச்சாம். அதனால அவங்க காஃபிக்கு மாறிட்டாங்களாம். வாய்ப்பே கிடையாது. தொடர்ச்சியா டீ குடிக்கிறவங்களுக்கு காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்கவே இருக்காது. அவங்க அத மாத்தவே மாட்டாங்க. அதே போல காஃபி குடிக்கிறவங்க டீக்கு மாறவே மாட்டாங்க. ஆனா எப்படி இருக்கலாம்? சன்ரைஸ் காஃபி குடிக்கிறவங்க ப்ரூ காஃபிக்கு மாறலாம். அதுதான் சப்ஸ்டிடியூஷன் எஃபெக்ட். கரெக்ட்டுங்களா? சன்ரைஸ் காஃபி குடிக்கிறவங்க ப்ரூ காஃபிக்கு மாறலாம் அண்ட் வைஸ் வெர்சா இருக்கலாமே தவிர, இது கரெக்ட் கிடையாது. ஸோ சப்ஸ்டிடியூஷன் எஃபெக்ட் எப்பயுமே பாசிட்டிவா இருக்கும். அது ஞாபகம் வச்சுங்க. காம்ப்ளிமெண்டரி குட்ஸ் எப்பயுமே நெகட்டிவா இருக்கும். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமான ஷார்ட்கட் இவ்வளவுதான். நான் ஷார்ட்டா சொல்லணும்னா, எஸ் கரெக்ட். இப்போ சப்ஸ்டிடியூட் குட்ஸ் சப்ஸ்டிடியூட் ஆர் ஆல்வேஸ் பாசிட்டிவ் எஃபெக்ட். இதை ஞாபகம் வச்சுங்க. காம்ப்ளிமெண்டரின்னு ஒண்ணு இருக்கு. குட்ஸ் ஆல்வேஸ் நெகட்டிவ் எஃபெக்ட். வெரி சிம்பிள். இதை மறந்துடாதீங்க. இது உங்களுக்கு புரியுதோ புரியலையோ, சப்ஸ்டிடியூட் குட்ஸ்னா பாசிட்டிவ் எஃபெக்ட். அதுனா பாசிட்டிவ் எஃபெக்ட். சம்பந்தப்பட்ட பொருளுடைய உதாரணத்துக்கு ஏவிடி டீ பவுடரினுடைய விலை அதிகமாச்சுன்னா 3 ரோசஸினுடைய டிமாண்ட் அதிகமாகும். அப்ப ரெண்டும் நேர்கோட்டுல போகுது. இதான் வெரி சிம்பிள். வழக்கமா டிமாண்ட் வந்து ஆப்போசிட்ல தானே போகும். ஆனா சப்ஸ்டிடியூட் குட்டோடைய பிரைஸ் வந்து ஒரு டைரக்ஷன்ல போச்சுன்னா எஸ் அட் டைம்ஸ் நெகட்டிவ் சார். சப்ஸ்டிடியூட் ஐ ஹேவ் அ டவுட். நீங்க கேள்வி கேட்கலாம். எந்த சப்ஸ்டிடியூட் குட்ஸ்க்கு நெகட்டிவ் இருக்குன்னு கேட்கலாம் மேம். ப்ளீஸ். எஸ் ப்ளீஸ். எந்த குட்ஸ் நீங்க ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்லலாம். எந்த சப்ஸ்டிடியூட் குட்ஸ் உடைய எஃபெக்ட் வந்து நெகட்டிவ்ல இருக்குன்னு சொல்லலாம். அட் டைம்ஸ் நெகட்டிவ் சப்ஸ்டிடியூட்ஸ் ஐ ஹேவ் டவுட். எஸ் மேடம் நீங்க கேட்கலாம். அதாவது எந்த குட்ஸ் நீங்க கேட்டீங்கன்னா அதை நம்ம கிளாரிஃபை பண்ணலாம். எந்த சப்ஸ்டிடியூட் குட்ஸ்க்கு நெகட்டிவ் இருக்கு? இஸ் தேர் எனி எக்ஸாம்பிள் மேம்? குயிக்கா உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் இருந்தா சொல்லலாம். இப்ப நான் சொன்ன சில எக்ஸாம்பிள் சொன்னேன். டீ, காஃபி சொன்னேன். அந்த மாதிரி சார் இது வந்து சப்ஸ்டிடியூட் குட்ஸ். இது பிரைஸ் மாறிச்சுன்னா அதனுடைய எஸ். இல்ல இல்ல ரியல் லைஃப்ல அப்படி இல்ல இல்லையா? நோ ப்ராப்ளம் மேம். எஸ் அப்படி ஒரு கூடே கிடையாது. அப்படி ஒரு எக்ஸாம்பிளே கிடையாது. ஆக்சுவலா கூல் ட்ரிங்க்ஸா? கூல் ட்ரிங்க்ஸ்ல என்ன நடக்குது? இப்போ பெப்சி இருக்கு, கொக்கோ கோலா இருக்கு. ரெண்டுத்துலயுமே பாத்தீங்கன்னா வந்து பெப்சி அண்ட் கொக்கோ கோலா மாசா அண்ட் ஸ்லைஸ் இருக்கா? கரெக்டா? பெப்சி கம்பெனில மாசா, ஸ்லைஸ் கம்பெனில வந்து ஸ்லைஸ் இருக்கா? ரெண்டு ஒண்ணுத்தோடைய பிரைஸ் ஒண்ணுத்தோடைய மாறுச்சுன்னா போட்டியாளருடைய பிரைஸ் மாறிச்சுனால இவங்க ரேட் மாறிடும். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. இப்ப நம்ம இவ்வளவு பேசணும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொஃபஸர் அகாடமி வந்து ஒரு எஃபெக்டிவான ஃபீஸ் சார்ஜ் பண்றதுனாலதான் இல்ல இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க, இவ்வளவு ரிசல்ட்ஸ் கொடுக்குறோம். மறந்துடாதீங்க. இவ்வளோ ரிசல்ட்ஸ் கொடுக்குறாங்க ப்ரொஃபஸர் அகாடமியில். எஃபெக்டிவ் ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக ஒரு அகாடமியில் வந்து இப்போ சார்ஜ் அதிகமாக ஆரம்பிச்சுன்னா அப்போ ஸ்டூடெண்ட் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஏன் இவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க, நம்ம ஆப்போசிட்டில் போயிடலாமா? அப்போது இந்த அகாடமியோடைய விலை அதிகமாகுது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். வேற அகாடமியோட டிமாண்ட் அதிகமாகுதுன்னா இது ரெண்டும் ஒரே டைரக்ஷனில் போகுது பாருங்க. அப்போ இப்போ ஜெயபாரதி மேம் கேட்குற மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் இருக்கான எக்ஸாம்பிளே இல்லை. ஸோ அதை நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். எஸ் எஸ் ப்ரைஸ் லெஸ் அண்ட் குட். எஸ் எஸ் அதை ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே எனியோ ஒருவேளை அப்படி இருந்தாலும் அதை கண்டுபிடிக்கலாம் மேம். சி விதிவிலக்கு இல்லாத விதியே கிடையாது. அது ஏதாவது இருக்கலாம். பட் தியரிட்டிக்கலா நம்ம படிக்கிறோம். நம்ம எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல படிச்சுட்டு இருக்கோம். இப்போதைக்கு இதுல இவ்வளவுதான் இருக்கு. அதே போல இன்கம் எஃபெக்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரியே ஸோ இன்கம் எஃபெக்ட் இஸ் பியூர்லி ஞாபகம் வச்சுக்க. இன்கம் எஃபெக்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னா எஸ் எஸ் ப்ளீஸ். இன்கம் எஃபெக்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னா இட் இஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் இன்கம் ஆஃப் த கன்சியூமர். இதாங்க இது உங்க மனசுக்குள்ள இருக்க வேண்டியது. இன்கம் எஃபெக்ட்னு ஒன்று இருக்குன்னா பியூர்லி பேஸ்ட் இன்கம் கன்சியூமர். ஸோ இன்ஃபீரியர் குட்ஸும் நார்மல் குட்டும் எதை பேஸ் பண்ணியிருக்கு? இன்கத்தை பேஸ் பண்ணியிருக்கு. ஒருத்தரோட இன்கம் அதிகமானால் ரேஷனல் கன்சியூமருக்கு மீனிங் தெரியணுமா மேம்? அப்படிங்களா? ரேஷனல் கன்சியூமர் அப்படின்னா என்ன? புத்திசாலியான நுகர்வோர். இதாங்க ரேஷனல் கன்சியூமர்னா ஒன்றும் இல்லை, புத்திசாலியான நுகர்வோர். யார் புத்திசாலியான நுகர்வோர்? உங்களுடைய அம்மாக்கள். என்னுடைய அம்மா, உங்களுடைய அம்மா, எல்லாருடைய அம்மா புத்திசாலியான நுகர்வோர். நான் அதை பத்தி எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். ஒரு கடைக்கு போவாங்க, ஒரு பொருள் வாங்க பார்ப்பாங்க. கடைக்காரர் ஒரு 1500 ரூபாய் சொல்லுவாங்க. இவங்க 100 ரூபாய்க்கு பேரம் பேச ஆரம்பிப்பாங்க. கடைசியில் 200 ரூபாய்க்கு முடிப்பாங்க. நம்ம போனா என்ன பண்ணுவோம்?
இப்ப நான்லாம் போனா என்ன பண்ணுவேன்? கடைக்கு போவேன். ரூ. 1500 பொருள சொல்லுவாங்க. நான் கேட்பேன், "சார் ஏதாவது குறைக்க முடியுமா?" "சார் இது ஸ்டாண்டர்ட் ரேட் சார். இல்ல சார் இது கம்பெனி ரேட். பொருள் நல்லாருக்கும்." "அப்படிங்களா சார்? சரிங்க சார். ஒரு ரூ. 50 குறைச்சிங்க சார்ன்ட்டு ரூ. 1450 குடுத்துட்டு வந்துருவேன். இப்ப எங்க அம்மா போறாங்க, அதே பொருள வாங்குறாங்கன்னா, ரூ. 1500 சொன்னாங்கன்னா, "நீங்க என்ன இவ்ளோ ரேட் சொல்றீங்க?" "சரி, சரி வேணாம் நீங்களே வச்சுக்கங்க" அப்படின்னுடுவாங்க. கடைக்காரன் பயந்துருவான். கடைக்காரன் பயந்துருவான். அப்புறம் என்னதான் நீங்க ரேட்டு? நான் ரூ. 200 தான் தருவேன். ஏங்க சம்மந்தமே இல்லாத சொன்னீங்க. இப்படியே பேசி, பேசி கடைசில எங்க அம்மா ஒரு ரூ. 300 வாங்கிடுவாங்க. யாரு ரேஷனல் கன்சியூமர்னா, பணத்த ப்ராப்பரா செலவு பண்றாங்க. நல்லா பார்கெயின் பண்றாங்க. எல்லா பொருளையும் கம்பேர் பண்றாங்க. அவங்க தான் ரேஷனல் கன்சியூமர். எக்கனாமிக்ஸ்ல கார்டினல்லயும் சரி, ஆர்டினல்லயும் சரி, கன்சியூமர் பத்தி நம்ம எங்கெங்கெல்லாம் படிக்கிறோமோ, அப்ப அந்த நுகர்வோர் என்னவா இருப்பாராம்? ஒரு நல்ல புத்திசாலித்தனமான, நல்ல விழிப்புணர்வான ஒரு நுகர்வோரா இருக்கிறார் அப்படின்னு நம்ம அனுமானம் பண்றோம். அதான் விஷயங்க. அவரு ஒரு அவேர்னஸ் ஆன ஒரு புத்திசாலித்தனமான கன்சியூமரா இருக்கிறார். அப்படின்னா என்னன்னா, எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். அவங்க வந்து முட்டாள்தனமா பொருள வாங்கலன்னு அர்த்தம். முட்டாள்தனமா பொருள வாங்கலன்னு அர்த்தம். அதுதான் ஒரு புத்திசாலியா ஒரு கன்சியூமர் இருக்கான்றதுக்கான மீனிங். சோ, இப்ப இதுல சப்ஸ்டிடியூஷன் எஃபெக்ட், இன்கம் எஃபெக்ட் இந்த டயகிராம கரெக்ட்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஹிக்ஸும் ஸ்லட்ஸ்கியும் ஈஸியா புரிஞ்சிரும். இன்னைக்கு டார்கெட்டே அதுதான். ஹிக்ஸும் ஸ்லட்ஸ்கியும் நம்ம எப்படியாவது புரிஞ்சுக்கணும். ஹிக்ஷியன் மெத்தடையும், ஸ்லட்ஸ்கியன் மெத்தடையும். இப்ப இந்த டயகிராம் கச 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 கசன்னு இருக்கு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா, ஆனா பின்னாடி உங்களுக்கு புரியும். இந்த டயகிராம பேஸ் பண்ணி தான் நம்ம டிமாண்ட் கர்வ் கொண்டு வரோம். அதாவது விலை குறையும் போது டிமாண்ட் அதிகமாகுதுன்னு the derivation of demand curve itself is coming from the substitution effect தான். அதை ஞாபகம் வச்சுங்க. இப்போ இந்த டயகிராம் கொஞ்சம் கசகசன்னு இந்த இடம் பார்த்தீங்கன்னா, நான் கர்சர் மூவ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா? அப்படிதானே? கரெக்ட்டா? டு யூ நோட்டீஸ் த கர்சர்? இன்னைக்கு என்னோட இதுல என்ன ஆச்சுன்னாங்க, ஒரு சேஞ்ச் இருக்கு. எனக்கே இது புதுசா இருக்குது. நான் நான் இத மேட்ச் பண்ணி பண்ணிட்டு இருக்கேன். நாளைக்கு இத நான் சரி பண்ணிடுறேன். அது என்னுடைய சைடுல இருக்கு. நான் கர்சர் மூவ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியுது கரெக்ட்டுங்களா? எஸ் ஆர் நோ? நான் கர்சர் மூவ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியுது. எஸ் ஆர் நோ? யாராவது ரிப்ளை பண்ணலாமே. இப்போ இந்த டயகிராம் என்னன்னே புரியல. இத கொஞ்சம் இன்னும் பெட்டரா புரிஞ்சுக்கலாம். ஹிக்ஸ் அண்ட் ஸ்லட்ஸ்கி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ரைட்? டுடே we are going to discuss about ஹிக்ஸ் அண்ட் ஸ்லட்ஸ்கி. அப்ப இந்த டயகிராம் உங்களுக்கு ஈஸியா புரியலாம். ஓகேங்களா? எஸ், ஃபைன். இப்போ நான் என்ன பண்ணிடுறேன், வழியில யார் இருக்காருன்னா, ரிவீல்டு ப்ரிஃபரன்ஸ் இருக்காரு. அவரை நான் ஸ்கிப் பண்ணிட்டு ஹிக்ஸ் அண்ட் ஸ்லட்ஸ்கி போயிட்டு மறுபடியும் ரிவீல்டு வரேன் நான். ஓகே. இப்போ இன்கம் எஃபெக்ட், சப்ஸ்டிடியூஷன் எஃபெக்ட்னு சொல்லிட்டோம். இது ரெண்டுத்தையும் சேர்த்தா டீகம்போசிஷன் எஃபெக்ட். உங்க ஸ்கிரீனை நல்லா பார்த்துக்குங்க. இன்கம் எஃபெக்ட், சப்ஸ்டிடியூஷன் எஃபெக்ட்னு சொன்னோம். இது ரெண்டுத்தையும் சேர்த்தா என்ன எஃபெக்ட்னு சொல்றோம்? டீகம்போசிஷன் எஃபெக்ட். இது என்ன சார் இது? நீ ஆரம்பத்துல இருந்து டீகம்போசிஷன் புரியல சார். ஒன்றும் இல்ல. ஒரு பொருளினுடைய தேவை மாறுது. அது ஏன் மாறுது? முக்கியமா 2 காரணத்தினால மாறும். தேவையே மாறுது. தேவை கோட்டில் மாற்றம் இல்ல. தேவையிலேயே மாற்றம். அதான் முக்கியமான வார்த்தை. தேவை கோட்டில இல்ல. தேவையிலேயே மாற்றம் ஏற்படுது. அது ஏன் மாறுது? இதுதான் நம்ம பார்க்கிறோம். அதுக்கு 2 முக்கியமான எஃபெக்ட்ஸ் இருக்கு. சப்ஸ்டிடியூஷன் எஃபெக்ட் அண்ட் இன்கம் எஃபெக்ட் இங்க இருக்கு. உங்க எல்லாருக்குமே தெரியும் சப்ஸ்டிடியூஷன் எஃபெக்ட் எப்பவுமே பாசிட்டிவா இருக்கு. இன்கம் எஃபெக்ட் அதே போல in context of income, it is going in the same direction, right? For normal good, it is going in the opposite direction for inferior good. Okay. இதுல 2 பேர் இத பத்தி சொல்றாங்க. உங்க ஸ்கிரீன்ல பாருங்க. இந்த இன்கம் எஃபெக்ட், சப்ஸ்டிடியூஷன் எஃபெக்ட்ல நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஹிக்ஸ் அண்ட் ஸ்லட்ஸ்கியை படிக்க போறோம். இதுல ஹிக்ஸ் வந்து எதை ஃபோக்கஸ் பண்றாருன்னா, சப்ஸ்டிடியூஷன் எஃபெக்ட ஃபோக்கஸ் பண்ணுவாரு. ஸ்லட்ஸ்கி இன்கம் எஃபெக்ட ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஹிக்ஸ் எதோட சம்பந்தப்பட்டிருக்காரு? சப்ஸ்டிடியூஷன் எஃபெக்டோட சம்பந்தப்பட்டிருக்காரு. ஸ்லட்ஸ்கி எதோட சம்பந்தப்பட்டிருக்காரு? இன்கம் எஃபெக்டோட சம்பந்தப்பட்டிருக்காரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து எதோட சம்பந்தப்பட்டிருக்காங்க? இங்க பாருங்க, டீகம்போசிஷன் எஃபெக்டோட சம்பந்தப்பட்டிருக்காங்க. முக்கியமா இதான் விஷயம். ஹிக்ஸுக்கும் ஸ்லட்ஸ்கி என்ன சம்பந்தம்? 2 பேரும் சேர்ந்து டீகம்போசிஷன் எஃபெக்ட்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. இது எதோட சம்பந்தப்பட்டிருக்கு? டிமாண்ட் கர்வோட சம்பந்தப்பட்டிருக்கு. டிமாண்ட் கர்வோட எப்படி சம்பந்தப்பட்டிருக்கு? ஒரு பொருளினுடைய தொடர்புடைய பொருளில் ஏற்படுகின்ற விலையின் அளவில் ஏற்படுகின்ற மாற்றம் எப்படி சொந்த பொருளில் மாற்றத்தை ஏற்படுத்துன்றது ஹிக்ஸ் சொல்றாரு. ஸ்லட்ஸ்கி என்ன சொல்றாரு? ஒரு நுகர்வோரினுடைய வருமானத்தில் அளவில் ஏற்படுகின்ற மாற்றம் 2 பொருளை நுகரும் பொழுது ஒரு பொருளில் மட்டும் எப்படி மாற்றத்தை உண்டு பண்ணணும்னு சொல்றாரு. மோர் இம்பார்ட்டன்ட்லி ஹிக்ஸ் அண்ட் ஸ்லட்ஸ்கி 2மே என்ன தியரி? கார்டினலா ஆர்டினலுங்களா? ஆர்டினலோட எக்ஸ்டென்ஷன்ங்க. ஹிக்ஸ் அண்ட் ஸ்லட்ஸ்கி 2 பேருமே ஆர்டினலோட எக்ஸ்டென்ஷன். அதை ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்டுங்களா? சோ இதுவரையிலும் புரிஞ்சது. ஹிக்ஸ் ரிலேட்டட் டு சப்ஸ்டிடியூஷன் எஃபெக்ட், ஸ்லட்ஸ்கி ரிலேட்டட் டு இன்கம் எஃபெக்ட். ஞாபகம் வச்சுக்கங்க. ஹிக்ஸ் ரிலேட்டட் டு சப்ஸ்டிடியூஷன் எஃபெக்ட்,
ஸ்லட்ஸ்கி ரிலேட்டட் டு இன்கம் எஃபெக்ட். இப்போ நான் அடுத்த பார்ட்டுக்கு போறேன். இதை எரேஸ் பண்ணி விட்டுறேன் இந்த பாக்ஸை. ரைட், ஃபைன். இப்போ அடுத்த பார்ட் என்னன்னா ஹிக்ஸுக்கு போயிடலாம். ஓகே, ரைட். இப்போ இந்த டயக்ராம் எல்லாருக்கும் புரியுதா? இது என்ன டயக்ராம் இது? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் திஸ் டயக்ராம்? வாட் இஸ் திஸ் டயக்ராம்? குயிக்கா சொல்லுங்க பார்க்கலாம். இப்பதான் பார்த்தோம். அக்கார்டிங் டு யூ இது என்ன டயக்ராம்? யாருக்காவது புரியுதா? என்ன டயக்ராம் இது? ஒரே ஒரு லைன் இருக்கு, ஒரு ஐசி இருக்கு. என்ன டயக்ராம் இது? யாராவது சொல்லாமே. வாட் இஸ் திஸ் டயக்ராம் அபவுட்? குயிக்லி, we are running out of time. பட்ஜெட் லைன் மட்டும் தான் இருக்கா? பட்ஜெட் லைன், வெரி குட். இது வந்து யூக்லிபிரியம் டயக்ராம். ஸ்வேதா மேடம் கரெக்டா சொல்லிருக்காங்க. இது வந்து யூக்லிபிரியம் டயக்ராம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு யூக்லிபிரியம் கண்டிஷனும் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. கரெக்ட். இது வந்து யூக்லிபிரியம் டயக்ராம். ஓகே, இப்போ இந்த சிச்சுவேஷன் இப்போ என்ன பண்ண போறாரு? ஹிக்ஸ் ரிலேட்டட் டு வாட் எஃபெக்ட்? யாராவது சொல்லுங்க. ஹிக்ஸ் எந்த எஃபெக்டோட சம்பந்தப்பட்டிருக்காரு? ஹிக்ஸ் எந்த எஃபெக்டோட சம்பந்தப்பட்டிருக்காரு? இதான் கேள்வி. அது சொன்னீங்கன்னா அப்படியே இன்ச் பை இன்ச்சா இந்த எஃபெக்ட் எல்லாம் நடக்குப்பா. வெரி குட். சப்ஸ்டிடியூஷன் எஃபெக்டோட சம்பந்தப்பட்டிருக்கு. அங்க என்ன நடக்குதுன்னு பாப்போமா? இப்போ சப்ஸ்டிடியூஷன் எஃபெக்ட் பாப்போம் நம்ம. நம்பர் 1, இப்போ ஒரு பொருளினுடைய, அதாவது எக்ஸ் பொருளினுடைய விலை குறைஞ்சால் என்ன ஆகுது பாருங்க. எக்ஸ் பொருள் விலை குறைஞ்சால் என்ன ஆகும்? எக்ஸ் நிறைய வாங்க முடியும். எக்ஸ் பொருளினுடைய விலை குறையுது. கற்பனைக்கு சொல்றேன். எக்ஸ் பண்டத்தினுடைய விலை குறைந்தால் எக்ஸினுடைய பட்ஜெட்ல என்ன பாருங்க, ரைட் வேர்ட் ரொட்டேஷன் ஆகுது. இந்த பக்கம் இதை பாருங்க. சரி, இது என்ன ஆகுது? ரைட் வேர்ட் ரொட்டேஷன் ஆகுது. இந்த இடத்த வச்சுக்கலாம் இல்லையா? ரைட் வேர்ட் ரொட்டேஷன். இது என்ன சொல்லணுமோ இந்த இடத்துல நகருது. கரெக்டா? ஓகே, அண்டர்ஸ்டுடா? இந்த எக்ஸ் உடைய பொருளுடைய விலை குறைஞ்சா எக்ஸ் நிறைய வாங்கிக்க முடியும். ஒண்ணும் இல்லைங்க. நீங்க வழக்கமா கடைக்கு போனீங்கன்னா இட்லி சாப்பிடுவீங்க. இட்லி சாப்பிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடுவீங்க. ரைட்டுங்களா? ரெண்டு பொருள். ஐஸ்கிரீம் ரேட் மட்டும் குறைஞ்சிருச்சுன்னா ஐஸ்கிரீம் எக்ஸ்ட்ரா சாப்பிட முடியும் இல்லையா? நீங்க சாப்பிட்றீங்களா இல்லையன்றது செகண்டரி. கடைக்கு போனீங்கன்னா 5 இட்லி சாப்பிட்டுட்டு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடுவீங்க. எஸ் இல்லையா? விலை குறைஞ்சிச்சு, ஐஸ்கிரீம் விலை குறைஞ்சா ஐஸ்கிரீம் எக்ஸ்ட்ராவும் சாப்பிட முடியும். 25 ரூபாய் இந்த ஐஸ்கிரீம் இப்ப 10 ரூபாய் விற்குது. அப்ப இன்னும் ஒரு கப் எக்ஸ்ட்ராவே சாப்பிட முடியும். கரெக்ட். அதனால அதனுடைய பட்ஜெட் லைன் ரைட்ல ரொட்டேட் ஆயிடுச்சு. இது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? ஓகே, இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போ செகண்ட் அப்படியே இதை கவனிச்சுட்டே பாருங்க. இப்போ செகண்ட் என்ன நடக்குது இங்க பாருங்க. அப்போ இது ரொட்டேட் ஆச்சுன்னா ஐசி கர்வ் ஜம்ப் ஆகுமா? ஜம்ப் ஆகுமா ஆகாதா? ஆகும். ஐசி கர்வ் ஜம்ப் ஆகும். ஆனால் எப்படி ஆகும் அப்படின்னா இப்படி ஆயிருக்கணும். நியாயமா இப்படி ஆயிருக்கணும். எங்க ஆயிருக்கணும்? இங்க இருந்து இப்படி ஆயிருக்கும். ஒரு நிமிஷம். இந்த கலரை மாத்திக்கிட்டா உங்களுக்கு இன்னும் பெட்டரா புரியும். ப்ளூ லைன் வச்சுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல லைன் திக்கா வச்சுக்கலாமா? இவ்வளவுதான். இந்த இடம் பாருங்க. ஓகே, ஸ்கிரீன்ல தெரியுது. இது இப்படி மாறி இருக்கும். இது இந்த மாதிரி மாறி இருக்கும். ரைட். ஆனா இது இந்த மாதிரி மாறதுக்கு பதிலா ஹிக்ஸ் என்ன சொல்றாரு? அது இந்த மாதிரி மாறும்னு சொல்றாரு. இப்படி இருக்கிறதுக்கு பதிலா இப்படி மாறும். இது ரெண்டையும் பாருங்க. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கா? ஸ்டெப் 1 என்னது? பட்ஜெட் லைன் ரைட்ல நீட் ஆச்சு. ஏன்னா எக்ஸ் குரூடைய பொருள் குறைஞ்சிச்சு. அதனால என்ன ஆகும்? இன்னொரு ஐசி எஸ்டாப்ளிஷ் ஆகும். ஆனா ஹிக்ஸ் என்ன சொல்றாரு? இந்த மாதிரி இன்னொரு ஐசியும் ஒரு கன்சியூமர் ஜம்ப் ஆக மாட்டார் அப்படின்றாரு. ஏன் ஆக மாட்டார்? ஆனா அவர் இங்க இந்த கோட்டுக்கு போக மாட்டாங்க. அதுக்கான காரணம் யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். குயிக்கா இன்னைக்கு கிளாஸ்ல 2-3 டைம் அந்த காரணத்தை சொல்லிட்டேன். EAல இருந்து EBக்கு போக மாட்டாங்க. அததான் ஹிக்ஸ் சொல்றாரு. வாட் இஸ் த ரீசன்? உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. வெரி சிம்பிள். சப்ஸ்டிடியூட் பொருளுடைய விலை குறைந்தாலும் அந்த கன்சியூமர் காம்பன்சேஷன் எஃபெக்ட். கரெக்ட். காம்பன்சேஷன் எஃபெக்ட் மேம். அந்த காம்பன்சேஷன் எஃபெக்ட்டுக்குள்ள என்ன விஷயம் ஒளிஞ்சிட்டு இருக்கு? ஹிக்ஸ் கான்செப்டே அதுதான். காம்பன்சேஷன் எஃபெக்ட் தான். அந்த கான்செப்டுக்குள்ள என்ன ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு? அந்த காம்பன்சேஷன் இருக்கிறதுக்கான காரணம் என்னங்க? அதுதான் டீகம்போசிஷன் எஃபெக்ட் தான் காம்பன்சேஷன் எஃபெக்ட்னு சொல்றோம். கரெக்ட். ஹிக்ஸ் தியரி காம்பன்சேஷன் எஃபெக்ட் தான். அந்த காம்பன்சேஷனுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற விஷயம் என்னங்க? இதுல EA பண்டிலுக்கும் EB பண்டிலுக்கும் என்ன வித்தியாசம்? நல்லா பாருங்க. It doesn't fulfill the monotonic preference. அதுதான் முக்கியம். இந்த ரெண்டு புள்ளிக்கு வித்தியாசம் என்னன்னா, இவர் ஐசி இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த EA பாயிண்ட்ல இருந்து EB பாயிண்ட்க்கு போனார்னா எக்ஸ் நிறைய இருக்கிற மாதிரியும் இல்லைங்களா? எக்ஸ் நிறைய இருக்கிற மாதிரியும் ஒய் கம்மியா இருக்கிற மாதிரியும் ஆயிடுது.
அவர் அதுக்கு போக மாட்டார். அது ஒரு சிச்சுவேஷனு. அப்ப அதுக்கு போறதுக்கு பதிலா அவர் எங்க இருக்கிறதுக்கு பாராருன்னா, இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பதிலா இந்த மாதிரி ஒரு நியூ பட்ஜெட் லைன் கிரியேட் ஆகும். அதாவது டில்ட் ஆன பட்ஜெட். ரொட்டேட் ஆன பட்ஜெட்டுக்கு பதிலா டில்ட் ஆன பட்ஜெட் கிரியேட் ஆகும். கடைசியில அதே ஐசி கர்வ்ல அவர் ஒரு வேற பாயிண்ட்க்கு நகர்ந்துருவாரு. இதுதாங்க ஹிக்ஸோட கான்செப்ட். சோ ஹிக்ஸ பொறுத்தவரையிலும் ஃபர்ஸ்ட் ஒரு பட்ஜெட் லைன் இருந்துச்சு. ஆக்சுவலா இன்னொரு பட்ஜெட் லைன் கிரியேட் ஆகணும். ஆனா அவர் போட மாட்டார். நான் இங்க காமிச்சிட்டேன். ஹிக்ஸ் டயகிராம்ல 2 பட்ஜெட் லைன், ஒரு ஐசி கர்வ். ஞாபகம் வச்சுங்க. 2 பட்ஜெட் லைன், ஒரு ஐசி கர்வ். அப்போ ஹிக்ஸ் கண்டுபிடிச்ச விஷயம் என்ன? அவரு அதே ஐசி கர்வ்ல இருப்பாரு. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதுலயே ஸ்லட்ஸ்கி ஒண்ணா நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம். அக்கார்டிங் டு ஹிக்ஸ், கன்சியூமர் stays in same IC. இதாங்க மெயின். ஹிக்ஸோட காம்பன்சேஷன் எஃபெக்ட் அல்ல ஹிக்ஸோட டீகம்போசிஷன் எஃபெக்ட் என்ன? கன்சியூமர் ஸ்டேஸ் இன் தி சேம் ஐசி கர்வ். சோ ஹிக்ஸ பொறுத்தவரையிலும் ஒரு ஐசி கர்வ் தான் ஒரு டயகிராமுக்கு. சார் நீங்க 2 காமிச்சிருக்கீங்களே, உங்களுக்கு புரியறதுக்காக காமிக்கிறேன். ஹிக்ஸ பொறுத்தவரையிலும் ஒரே ஒரு ஐசி கர்வ் தான். ஓகேங்களா? கிளியரா? ஹிக்ஸோட எஃபெக்ட் என்னது? சார் ரிலேட்டட் கூட்ஸோட விலை மாறும்போது ஒரு கன்சியூமர் இன்னொரு ஐசி கர்வுக்கோ இன்னொரு பட்ஜெட் லைனுக்கோ ஜம்ப் ஆக மாட்டார் சார். அது காம்பன்சேஷன் எஃபெக்ட்னு சொல்லலாம், டீகம்போசிஷன் எஃபெக்ட்னு வச்சுக்கலாம் சார். அப்ப என்ன சார் அங்க நடக்குது? ஹிக்ஸ் என்ன சார் கண்டுபிடிச்சார்? அவர் சேம் பட்ஜெட் லைன்ல, அதாவது சேம் ஐசி கர்வ்ல இருப்பார் சார். இன்னொரு புதுசா டில்டான இன்னொரு பட்ஜெட் லைன் கிரியேட் ஆகும் சார். அண்டர்ஸ்டூடுங்களா? இது மட்டும் அண்டர்ஸ்டூடா? என்ன இது புரிஞ்சதுன்னா அப்படியே ஹிக்ஸ் உங்களுக்கு ஈஸியா இது ஸ்லட்ஸ்கி புரிஞ்சிடும். ப்ளீஸ் குவிக்லி ரிப்ளை. மறுபடியும் சொல்றேன். ஒரு பொருள் இருக்கு, ஏற்கனவே யூக்லிபிரியத்துல இருக்காரு. ஒரு பொருளுடைய விலை குறையுது. விலை குறைஞ்சதுனால நியாயமா நாம புரிஞ்சுக்கிட்டு என்னது? ஹையர் த ஐசிக்கோ ஹையர் ரைட், வெரி குட்ங்க. இப்ப அப்படியே எங்க போறோம்? ஸ்லட்ஸ்கி போறோம். இது பாருங்க, இதான் சப்ஸ்டிடியூஷன் எஃபெக்ட். இப்ப ஜெயமாரதி மேம் கேட்டாங்கல்ல, இந்த லெவல் தான் சப்ஸ்டிடியூஷன் எஃபெக்ட். உங்க ஸ்கிரீன்ல தெரியுது பாருங்க, இங்க இருக்கு பாருங்க. இது சப்ஸ்டிடியூஷன் எஃபெக்ட். இப்ப என்ன பண்ண போறோம்? அப்ப அவர் என்ன பண்றாரு? ஹிக்ஸ் என்ன பண்றாரு? ஹிக்ஸ் ஐசோலேட் இன்கம் எஃபெக்ட். ஹிக்ஸ் வந்து இன்கம் பத்தி அவர் கவலைப்படவே இல்லை. ஓகே, கவலைப்படல. இப்போ நாம எங்க போக போறோம் அப்படின்னா, क्वेश्चंस பின்னாடி ஆன்சர் பண்ணுங்க. ஸ்லட்ஸ்கிக்கு வரும். ஓகேங்க, இது என்ன டயகிராம்ங்க? இந்த ஸ்டேஜ்ல தான ஸ்டார்ட் பண்ணோம். வாட் இஸ் திஸ் டயகிராம்? இதே ஸ்டேஜ்ல தான் எதை ஸ்டார்ட் பண்ணோம்? ஹிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனா இப்போ ஸ்லட்ஸ்கிக்கு வந்துட்டோம். நீங்க குயிக்கா சொல்லுங்க, இது என்ன டயகிராம்ங்க? வாட் இஸ் திஸ் டயகிராம் அபௌட்? ஹிக்ஸுக்கும் ஸ்லட்ஸ்கிக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் தான் இந்த டயகிராம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். யூக்லிபிரியம் டயகிராம். வெரி குட். இது வந்து யூக்லிபிரியம் டயகிராம். ஓகே. ஸ்டெப் 2. அங்க நடந்த அதே ஸ்டெப் தான். அங்க நடந்த அதே ஸ்டெப். என்ன ஸ்டெப் அங்க நடந்துச்சு? அங்க நடந்த ஸ்டெப் என்னன்னா, ஒரு எக்ஸ் பொருளுடைய விலை குறைஞ்சது. அதனால பட்ஜெட் லைன் ரொட்டேட் ஆச்சு. ஓகே. அடுத்தது என்ன நடக்கணும்? நியூ யூக்லிபிரியம் எஸ்டாப்லிஷ் ஆகணும். ஓகே. ஆனா நம்ம எதை பத்தி படிக்கிறோம்? காம்பன்சேஷன் எஃபெக்ட் அல்லது டீகாம்போசிஷன் எஃபெக்ட்னு ஒண்ணு படிக்கிறோம். அதனால என்ன ஆகும்? புது பட்ஜெட் லைன் கிரியேட் ஆகும். ஓகே. இது வரலையும் சேம்ங்க. அவர் சொன்ன மாதிரி இது வரலையும் சேம். ஆனால் ஸ்லட்ஸ்கி என்ன சொல்றாரு? ஹிக்ஸ் சொன்ன மாதிரி இன்னொரு பட்ஜெட் லைன் கிரியேட் ஆகும், லைட்டா டில்ட் ஆகி. ஆனா இவருக்கு புது பட்ஜெட் லைன் வந்ததுனால ஹையர் த இன்டிஃபரன்ஸ் கர்வ், ஹையர் த சாட்டிஸ்பாக்சன்றதுனால இதே பட்ஜெட் லைன்ல அவர் ஒரு புது ஐசிக்கு போவார். இவ்வளவுதான் விஷயம். இதுதான் ஸ்லட்ஸ்கியோட ஃபைனல் டயகிராம். இதனுடைய அளவு என்ன அப்படின்னா இன்கம் எஃபெக்ட். இந்த இடத்துல கவனிக்கிறீங்களா? கவனிச்சீங்களா? இந்த இடம் பாருங்க. இது புரியுதுங்களா? சோ இப்போ நான் என்ன சொல்ல போறேன்? ஹிக்ஸ் பொறுத்தவரையிலும் ஹிக்ஸுக்கு எத்தனை பட்ஜெட் லைன்? 2. ஹிக்ஸுக்கு எத்தனை ஐசி கர்வ்? 1. ஆனா ஸ்லட்ஸ்கிக்கு எத்தனை பட்ஜெட் லைன்? ஸ்லட்ஸ்கிக்கு எத்தனை பட்ஜெட் லைன்? அவருக்கும் 2. பிஎல் வந்து 2. ஐசி கர்வ் அதுவும் 2. இவ்வளவுதாங்க வித்தியாசம். ஒரே சாட் பாக்ஸ்ல, உங்க சாட் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா இருக்கு, ஹிக்ஸையும் ஸ்லட்ஸ்கியும் முடிச்சாச்சுங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்ல சார் முடிச்சிட்டீங்களான்னு கேட்டுறாதீங்க. இன்னும் உங்களுக்கு புரிஞ்சுதான்றதை பார்க்கணும். ஹிக்ஸுக்கு 2 பட்ஜெட் லைன், ஸ்லட்ஸ்கிக்கு 2 பட்ஜெட் லைன். ஓகே. ஹிக்ஸுக்கு எத்தனை ஐசி கர்வ்? சேம் ஐசி கர்வ். ஸ்லட்ஸ்கிக்கு எத்தனை ஐசி கர்வ்? 2 ஐசி கர்வ்.
ஹிக்ஸ் ஏன் சேம் ஐசிகோவில் நிற்கிறாரு? பிகாஸ் ஆஃப் சப்ஸ்டியூஷன் எஃபெக்ட். ஸ்லட்ஸ்கி ஏன் இன்னொரு ஐசிகோவுக்கு போறாரு? பிகாஸ் ஆஃப் இன்கம் எஃபெக்ட். இவ்வளவுதாங்க விஷயம். இது ரெண்டுத்தையும் சேர்த்தீங்கன்னா அதுக்கு பேரு டீகம்போசிஷன் எஃபெக்ட். அதுக்கு பேர் தான் என்ன சொல்றோங்க? டீகம்போசிஷன் எஃபெக்ட். Now comparatively understood. Yes, comparatively understood. எல்லாரும் ரிப்ளை பண்ணலாமே. 6:30 கிட்ட ஆயிடுச்சு, 6:31 ஆயிடுச்சு. தயவு செய்து நீங்க ரிப்ளை பண்ணணும். நீங்க பேசலன்னு வச்சுக்கீங்களேன், அட்டன் பண்ற கிளாஸே வேஸ்ட் மாதிரி ஆயிடும். எல்லாம் யோசிச்சு பாருங்க. நான் ஆன்லைன்ல வந்து இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ பார்த்தேங்க. இப்போ நவடேஸ் டீச்சிங் அப்படின்னு போட்டுட்டு செவத்துக்கு முன்னாடி டீச்சர்ஸ் எல்லாம் நடத்துறாங்க. நீங்களும் டீச்சர்ஸ் தான். நீங்க கிளாஸ் போகும்போது யாருமே வாயவே திறக்கலன்னா உங்களுக்கு என்ன ஃபீலிங் இருக்கும்? டீச்சிங்ல முக்கியமான விஷயம் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அந்த ரெஸ்பான்ஸ், ரெஃப்ளெக்ஷன் நம்ம இங்கிலீஷ்ல சொல்றோம். பார்ட்டிசிபென்ட்ஸ், எஸ், மீனிங் ஆஃப் டீகம்போசிஷன் எஃபெக்ட் இன் தமிழ். இது நான் கொஞ்சம் கண்டுபிடிக்கணுங்க. நான் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும் போதே இதை நான் பார்த்தேன். எனக்கு தோணுன அதே கேள்வி. நான் கண்டிப்பா நெக்ஸ்ட் கிளாஸ்ல எக்ஸாம் ஓரியன்டா இதுக்கு என்ன சொல்றாங்க? டீகம்போஸ் அப்படின்னா தமிழ்ல பாத்தீங்கன்னா மக்குதல்னு சொல்லலாம். டீகம்போஸ் ஆகுறது வந்து மக்குதல், அழுகி போகுதல்னு சொல்லலாம். ஆனா இது தமிழ்ல எப்படி அதுல வார்த்தை வருதுன்னு தெரியல. நீங்க இப்ப நானு ஜெயபாரதி மேம் கேட்டதுனால சொல்றேன். ரொம்ப காமெடியா டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தாங்க. ரீசெண்டா நடந்த காலேஜ் டிஆர்பியில் என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த இங்கிலீஷ் டு தமிழ்ல சிலதுக்கெல்லாம் தமிழ்ல எக்கனாமிக்ஸ்க்கு நோட்ஸே கிடையாது. உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. எக்கனாமெட்ரிக்ஸ்க்கு தமிழ்ல நோட்ஸே கிடையாது. ஆனா எக்கனாமெட்ரிக்ஸ் வந்து சில பாட்டு இருக்கு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல நிறைய பாட்டுக்கு தமிழ்ல நோட்ஸ் கிடையாது. அப்படியே அந்த இங்கிலீஷ் வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எக்ஸாம் ரிலேட்டட் இப்போ டீகம்போஸ் அல்லது டீகம்போசிஷனா அழுகுதல், மக்குதல்னு நம்ம சொல்றோம். ஆனா எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடா இதுக்கு என்ன வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நான் தேடி பார்த்து சொல்றேன். நீங்களும் கிடைச்சாலும் சொல்லுங்க. நாளைக்கு மார்னிங் கிளாஸ்ல இதை பார்க்கலாம். ரைட். ஸோ இப்போ நான் மறுபடியும் இந்த ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வந்துடலாம். ஸ்லட்ஸ்கி மெத்தட் ஃபார் நார்மல் கோர்ஸ். உங்களுக்கு டைமிங் கிடைக்கும் போது நீங்க பார்க்கலாம். இப்போ கொஸ்டின்ஸ் ட்ரை பண்ணலாமே இல்லைங்களா? குயிக்கா. இன்னைக்கு ஃபுல்லா வெறும் டிஸ்கஷனாவே போயிடுச்சு. ஹிக்ஸ் டீகம்போசிஷன் ஆஃப் பிரைஸ் எஃபெக்ட். இது எது கரெக்டா இருக்கும்? குயிக்கா உங்களோட ரிப்ளைஸ். The substitution effect shows movement along the same indifference curve. Correct. Income effect shows movement to a higher or lower indifference curve. Okay. Total effect is always equal to Slutsky decomposition. It assumes nominal income constraint. Quick சொல்லலாமே. Your answers please. எதை கெஸ் பண்ணலாம்? ஜஸ்ட் நீங்க கெஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கெஸ் பண்றதுக்கு நமக்கு எப்பவுமே கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். அதுல நமக்கு டவுட்டே இருக்கக்கூடாது. கெஸ் பண்றதுக்கு நமக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். குயிக்கா நீங்க அப்ளை பண்ணலாம். ப்ளீஸ். எஸ், நோ. ஆன்சர்ஸ் டி ஆல் கரெக்ட்டுங்களா? ஏங்க டோட்டல் எஃபெக்ட் எப்படிங்க ஈக்குவல் டு சப்ஸ்டிடியூஷன்? இப்போ இது ரெண்டு பேரும் டி போட்டீங்க. டோட்டல் எஃபெக்ட்ல சப்ஸ்டிடியூஷன் எஃபெக்ட்டும் இருக்கு, ஸ்லட்ஸ்கி தானே சேர்ந்து தானே இருக்கு. எப்படி ரெண்டுமே கரெக்ட் ஆகும்? இல்லையா? டி கண்டிப்பா தப்புங்க. ஒரு சில கரெக்டா சொல்லிருக்கீங்க. சப்ஸ்டிடியூஷன் எஃபெக்ட், மூவ்மெண்ட், அதான் இது ரெண்டும் கவர் ஆயிடுது. சி ஆப்ஷன் கண்டிப்பா தப்பு. இட் அஸ்யூம்ஸ் நாமினல் இன்கம் சேஞ்ச். கரெக்ட் கிடையாது. ரியல் இன்கம் சேஞ்ச். இன்கம் எஃபெக்ட்ன்றதே என்னது? சி ஒரு விஷயம் மறந்துடாதீங்க. இன்கம் எஃபெக்ட் மீன்ஸ் ரியல் இன்கம். அதுதான் முக்கியம். சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். டக்குன்னு சுட சுட நம்ம இப்ப நான் வந்து என்ன பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் क्वेश्चन எங்க இருக்கு? given இதுல வந்து inferior good-ஓட given சம்பந்தப்பட்டிருக்கு. ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. given goods under Slutsky decomposition. புரிஞ்சவங்களே நீங்க ட்ரை பண்ணலாம். for a given good under Slutsky decomposition, what will be the answer? Income effect outweighs the substitution effect. The demand curve has a positive slope. Demand curve எப்பயாவது positive slope இருக்குமா? given goods-க்கு இருக்கும். It must be an inferior good. The substitution effect is positive. Your answers please. Yes, C சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. செக் பண்ணிடலாம். B, A, B, C. D மட்டும் தப்பு இதுல. என்னங்களா? B and D னு போடுறீங்க. இன்கம் எஃபெக்ட் அவுட்வைஸ் தி சப்ஸ்டிடியூஷன் எஃபெக்ட். கிஃபன் குட் எதோட ரிலேட் ஆனதுன்னா இன்கம் எஃபெக்டோட தான் ரிலேட் ஆனது. ஸோ ஸ்லட்ஸ்கி அதை தான் நான் சொல்றாரு. ஸ்லட்ஸ்கி எது ஓவர்டேக் பண்ணுன்னு சொல்றாரு. ஸ்லட்ஸ்கியோட ஐடியாவே என்னன்னா இன்கம் எஃபெக்ட் தான். ஸோ அது ஸ்லட்ஸ்கியோட காம்பன்சேஷன் பிரின்சிபலே இன்கம் எஃபெக்ட் தான். The demand curve has a positive slope. Given good positive slope தான் இருக்கும். It must be a inferior good, but the substitution effect is positive. இது இதோட ரிலேட் ஆகல. சப்ஸ்டிடியூஷன் எஃபெக்ட் பாசிட்டிவ் தான். ஆனா இது இதோட ரிலேட் ஆன விஷயமே கிடையாது. ஏன்னா
ஸ்லட்ஸ்கியை பொறுத்தவரையும் அவர் சப்ஸ்டியூஷன் எஃபெக்டை இக்னோர் பண்றாரு. அவர் இன்க்ளூட் பண்றது இன்கம் எஃபெக்ட் மட்டும்தான். ரைட். இன்னும் வேற ஏதாவது கேள்வி இருக்கான்னு பாக்குறேன் நானு. ரைட். நீங்க ஆன்சர் பண்றது நம்ம இதுலயே பாத்தீங்கன்னா ரிவீல்டு ப்ரிஃபரன்ஸ் தியரி நம்ம இதுல பார்க்கல. ரைட். இந்த இடத்துல வரணும். இது ஏஞ்சல்ஸ். ரைட். ஏஞ்சல் கர்வ் இங்க இருக்கு. சும்மா ட்ரை பண்ணுங்க. ஏஞ்சல் கர்வ் பொறுத்தவரையும் இது ஏஞ்சல் கர்வுங்க. இப்படிதான் இருக்கும் ஏஞ்சல் கர்வ். ஏஞ்சல் கர்வ் பத்தி ஏதாவது ஐடியா இருக்குங்களா? எஸ் ஆர் நோ? அது தெரிஞ்சாதான் நம்ம பதில் சொல்ல முடியும். எஸ் ஆர் நோ? ஏஞ்சல் கர்வ் பத்தி எதனா ஐடியா இருக்கா? எஸ் ஆர் நோ சொல்லலாம். நான் இங்க ஸ்கிரீன்ல இருக்கு, இல்லைன்னா அதை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்ஃபீரியர் குட்டை பத்தி படிக்கிறதுனால சொல்றேன். ஏஞ்சல் கர்வ் பத்தி ஏதாவது ஐடியா இருக்கா? ஓகே, ஜெயபாரதி மேம் எஸ் சொல்லியிருக்காங்க. மற்றவங்களும் சொல்லலாம். ஏஞ்சல் கர்வ் பத்தி ஏதாவது ஐடியா இருக்கா? எஸ் நோ? ஓகே, இப்படி வச்சுக்கலாங்க. இப்போ உங்க ஸ்கிரீனை பாருங்க. ஓகே, ஸ்கிரீனை பாருங்க. எஸ் நோ, போத் நோ ப்ராப்ளம். உங்க ஸ்கிரீன் பாருங்க. இதுவே ஆக்சுவலா டிமாண்ட் கர்வ் தான். இந்த இன்கம் கன்சம்ஷன் கர்வ்னு சொல்றோம் இல்லைங்களா? என்ன அப்படின்னா, ஏஞ்சல் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒருத்தருடைய வருமானம் அதிகமாக அதிகமாக கீழ்நிலை பண்டிகளுடைய தேவை குறைய ஆரம்பிக்கும் அப்படின்றாரு. இதுதான் ஏஞ்சல் கர்வுடைய முக்கியமான கான்செப்ட். ஒருத்தருடைய வருமானம் அதிகமாக அதிகமாக இன்ஃபீரியர் கூட்ஸ்ல நம்ம எதை படிச்சோமோ அதனுடைய ஆரிஜினே ஏஞ்சல் தான். இந்த எல்லோ கலர் லைன் தான் ஏஞ்சல் கர்வ். ரைட்டுங்களா? இதுல என்ன சொல்றோம்? இங்க பாருங்க, 2 கூட்ஸ் இருக்கு. கம்பேர் பண்ணிக்கங்க. பிளெயின் ரைஸ், சாதா அரிசி. ஹோல் கிரெயின், நான் சொன்னேன் இல்லைங்க, குதிரைவாளினி, மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவனி எல்லாம் சொன்னோம் இல்லைங்களா? இப்ப இதுல யாரும் சொல்லியிருந்தாங்க, ஜீரக சம்பா சொல்லியிருந்தாங்க. ஆனாங்க ஜோக்குக்காக சொல்ல, ஜீரக சம்பா நம்மளால டெய்லி சமைச்சு சாப்பிட முடியும்னு எனக்கு தெரியல. ஜீரக சம்பா பிரியாணிக்கு யூஸ் பண்ணுவாங்க. நான் கேட்டது தினசரி அல்லது ஆஃபன். மேபி பிரியாணிக்கிட்டா ஓகே. அந்த ஜீரக சம்பா சொன்னவங்களுக்கு நான் சொல்றேன். ஜீரக சம்பா வந்து மேபி பிரியாணிக்கு, இந்த கிச்சடிக்கு, புலாவுக்கு ஓகே. ஹோல் கிரெயின் இருக்கு. இப்ப பாருங்க, இந்த ப்ளூ லைன் என்னங்க? எல்லாரும் யாராவது சொல்லலாம், வாட் இஸ் திஸ் ப்ளூ லைன் சிக்னிஃபை? வாட் இஸ் திஸ் ப்ளூ லைன்? ப்ளூ லைன் என்னது? பட்ஜெட் லைன். சோ ஒருத்தருடைய பட்ஜெட் லைன் ஷிஃப்ட் ஆகுதுன்னா இன்கம் அதிகமாகுது. கரெக்ட்டுங்களா ஸ்வேதா மேம்? இந்த ப்ளூல இருந்து இந்த ப்ளூக்கு போறாங்க, இந்த ப்ளூல இருந்து இந்த ப்ளூக்கு போறாங்க. சோ ஒருத்தவங்களுடைய பட்ஜெட் லைன் ஷிஃப்ட் ஆகுதுன்னா அவங்களுடைய இன்கம் அதிகமாகுதுன்னு அர்த்தம். அப்ப பாருங்க, இன்கம் அதிகமாக 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 அவருடைய ஸ்பெண்டிங் எதை நோக்கி அதிகமாகுது? ஹோல் கிரெயின்ஸை நோக்கி அதிகமாகுது. இதுதான் விஷயம். ஒருத்தருடைய வருமானம் அதிகமாக அதிகமாக கீழ்நிலை பண்டங்களுடைய தேவை குறைந்து லக்ஸுரி கூட்ஸ் அல்லது மேல்நிலை பண்டங்களுடைய தேவை அதிகமாகும். இந்த கர்வுக்கு பேர் ஏஞ்சல் கர்வ். இவ்வளவுதாங்க விஷயம். இந்த கர்வுக்கு பேர் என்ன சொல்றோம்? ஏஞ்சல் கர்வ் அப்படின்னு சொல்றோம். அப்போ இதுல பாருங்க, ஏஞ்சல் கர்வ் ரிலேட் டு தி குவாண்டிட்டி ஆஃப் கூட்ஸ் கன்சியூம்ட் டு இன்கம். இஃப் good is a normal good, angel curve is upward slope. If good is a inferior good, angel curve is downward slope. அதுலயும் முக்கியமான விஷயம் இங்க பாருங்க, இந்த டயகிராம்ல for absolute food expenditure அதிகமாகும், பட் ரிலேட்டிவ் ஃபுட் எக்ஸ்பெண்டிச்சர் குறையும். இது என்னங்க absolute ரிலேட்டிவ்? ஏதாவது புரியுதா? இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன். if you become rich, will your expenditure on food increases or decreases? இது ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. சிம்பிளா, நீங்க ரொம்ப பணக்கார ஆயிட்டீங்கன்னா சாப்பாட்டுக்காக நீங்க செலவு பண்றது அதிகமாகுமா குறையுமா? ஆட்டோமேட்டிக்கா அதிகமாகும். அதுக்கு பேரு ஆப்சல்யூட். அதுக்கு பேரு ஆப்சல்யூட். நீங்க வழக்கமா முன்னாடி எவ்வளவு செலவு பண்ணீங்களோ அதை விட இப்ப அதிகமா செலவு பண்ணீங்க, ஓகே. ஆனா இப்ப கேட்கிறேன், அடுத்த கேள்வி பாருங்க. இஃப் சோ, அதே கேள்வி, அதனுடைய கண்டினியூ. இஃப் சோ, the percentage out of your total income increase or decrease as compared to poor situation. இது சொல்லுங்க. உங்க இன்கம் அதிகமானால் நீங்க அதிகமா சாப்பாட்டுக்கு செலவு பண்ணுவீங்க. அது absolute increase. அதுதான் ப்ளூ லைன் உங்க ஸ்கிரீன்ல இருக்குது. அப்ப இந்த ஆரஞ்சு லைன் என்ன? இந்த ஆரஞ்சு லைன் என்னவா இருக்க முடியுங்க? உங்களுடைய இன்கம் அதிகமானால் proportionate of income spent on food குறையும். proportionate of income spent on, அதாவது முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், இதோட முடிச்சுக்கலாம். இதோட இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம். என்னன்னா, ஒரு ஆட்டோ டிரைவர் ஒரு நாளைக்கு ஒரு 500 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு. சாப்பாட்டு செலவுக்கு அந்த ஃபேமிலியில ஒரு 4 பேர் 5 பேர் இருக்காங்க. 500 ரூபாய் செலவு பண்ணுவார். 1000 ரூபாய் 500 ரூபாய் எத்தனை பெர்சன்டேஜுங்க? 1000 ரூபாய் 500 ரூபாய் எத்தனை பெர்சன்ட்? ஒரு ஆட்டோக்காரர் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு.
ஒரு நாளைக்கு 500 ரூபாய்க்கு சாப்பாடு செலவு பண்றாரு. அது எத்தனை பர்சன்டேஜ்ங்க? ஜஸ்ட் சொல்லலாம் 50%. ஓகே, வெரி குட். அதே ஆட்டோக்காரர் ஆட்டோ ஓட்டி ஓட்டி சூரிய வம்சம் படத்துல வர மாதிரி அப்படியே பெரிய பணக்காரர் ஆயிட்டாரு. இப்போ அவர் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்றாரு இப்பனா, அவர்கிட்ட 10 ஆட்டோ ஓடுது. ஒரு ஆட்டோ ஓட்டுனவர் ஏழ்மையா இருந்தாருன்னு அர்த்தம். ஆனா அவர் 10 ஆட்டோ ரன் பண்றாரு. எல்லாரும் அங்க வேலை செய்யறாங்க. அப்போ ஒரு ஆட்டோ ஓட்டினா 1000 ரூபாய் கிடைக்குது. ஒரு ஆட்டோ ஓட்டினா 1000 ரூபாய் கிடைக்குது. அவர் செலவு பண்ண காசு எவ்வளோ? 500 ரூபாய் சாப்பாட்டுக்காக செலவு பண்ணார். இப்போ அவரு ஆட்டோ கம்பெனி, டிராவல் கம்பெனி வச்சுட்டாரு. 10 ஆட்டோ ஓட்டுறாரு. அப்போ அவருக்கு எவ்வளவு இன்கம் கிடைக்கும்? 10,000 ரூபாய் இன்கம் கிடைக்கும். ஓகேங்களா? 10,000 ரூபாய்ல 5,000 ரூபாய் சாப்பாட்டுக்கு செலவு பண்ண மாட்டாரு. ஆனா ஏற்கனவே 500 ரூபாய் பண்ணாருல்ல, அதோட அதிகமா பண்ணுவார். மேபி ஒரு 2,000 ரூபாய் செலவு பண்ணலாம் இல்லையா? 2,000 ரூபாய் செலவு பண்ணலாம். சோ 2,000 ரூபாய்ன்றது 10,000 ரூபாய்ல என்னவா மாறிடுது? 20% மாறிடுது. இதுதான் இந்த ஆரஞ்சு கலர் லைன். இதுதான் ஏஞ்சல் கர்வ் ஒரே டயகிராம்ல சொல்லணும்னா, when income increases, absolute food expenditure. So ஏஞ்சல் கர்வ் இதோட ரிலேட் ஆனது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ஃபுட். இதுதான் முக்கியம், மெயினான விஷயம். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ஃபுட். இந்த எக்ஸ்பெண்டிச்சரை 2 டைப்பா பிரிக்கிறாங்க. என்னது? அப்சல்யூட் அண்ட் ரிலேட்டிவ்னு 2ஆ பிரிக்கிறாங்க. இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அண்டர்ஸ்டுடுங்களா? சோஃபார் அண்டர்ஸ்டுட். இதுல ஒரே ஒரு கேள்வி மட்டும் பார்த்துடலாமா இன்னைக்கு கிளாஸோட எண்டிங்கா? இதுல ஒரு கேள்வி பார்த்துடலாங்களா? எஸ் ஆர் நோ குயிக்லி? ப்ளீஸ் ரிப்ளை. we have only one question. இது புரிஞ்சது அப்படின்னா ஒரு கேள்வி பார்த்துடலாம். எஸ் ப்ளீஸ். எஸ், தேங்க்யூ. அதர்ஸ் எஸ். ஓகே, இப்போ இதுல வர கேள்வி பார்க்கலாம். எஸ், இது பாருங்க. ஃபார் a normal good, the angel curve, நார்மல் குட்னு சொல்றாங்க. அதாவது இன்கம் அதிகமாச்சுன்னா அதனுடைய தேவை அதிகமாகும். அப்ப எது கரெக்டா இருக்கும்? இதனுடைய ஆன்சர்ஸ் என்னவா இருக்கும் பாருங்க. குயிக் யுவர் ரிப்ளைஸ். ஜெயபாரதி மேம் ஏ சொல்லியிருக்காங்க. ஓகே, யோசிச்சு சொல்லுங்க. ஸ்வேதா மேம் சி சொல்லியிருக்காங்க. பி அண்ட் டின்னு. எப்படி மேம் பி அண்ட் டி வரும்? பாசிட்டிவ் ஸ்லோப்பா இருக்குமா நெகட்டிவ் ஸ்லோப்பா இருக்குமா நம்ம யோசிக்கணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நார்மல் குட் இன்கம் ஒரு பக்கம், டிமாண்ட் ஒரு பக்கம் போட்டுருங்க டயகிராம்ல. OX ஆக்சிஸ் இன்கம், ஓகே, OX ஆக்சிஸ் டிமாண்ட், OY ஆக்சிஸ். அப்படிதானே யோசிக்கணும் இல்லைங்களா? So the answer should be A and C. A தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். இதான் லாஸ்ட் क्वेश्चन, இன்னைக்கான லாஸ்ட் क्वेश्चन. Which of the following statement about angel curves are true for inferior goods? The curve slopes downwards. Luxury goods show steeper angel curve than necessities. The angel curve is independent of price changes. All given goods have positively sloped angel curves. கொஞ்சம் ஈஸியான கேள்விதான். ஃபைனல் ஆன்சர் ஃபார் திஸ் क्वेश्चन. ஆன்சர்ஸ். இந்த கேள்விக்கு உங்களுடைய பதில் என்ன? இந்த கேள்விக்கு எது சரியான பதிலா இருக்கும்? Which of the following statement about angel curve are true? The last question for today. Please quickly your replies. நாலு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. நாலுமே க்ளோஸ்லி ரிலேட்டடா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது பாருங்க. ஃபார் இன்ஃபீரியர் கூட்ஸ் கர்வ் ஸ்லோப்ஸ் டவுன்வர்ட்ஸ், கரெக்ட். லக்ஸுரி கூட்ஸ் ஷோ ஸ்டீப்பர் ஏஞ்சல் கர்வ், எஸ். ஏஞ்சல் கர்வ் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் பிரைஸ் சேஞ்சஸ். பிரைஸுக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்கானா? கிடையாது, ஏன்னா இது இன்கம் சம்மந்தப்பட்டது. கரெக்ட் தான். ஆல் கிவன் கூட்ஸ் ஆர் பாசிட்டிவ் ஸ்லோப்டு ஏஞ்சல் கர்வ்ஸ். ஒருத்தவங்க மட்டும் ரிப்ளை பண்ணியிருக்காங்க. அதர்ஸ் ஹேவ் டு ரிப்ளை, ரைட். ஸோ இதுல டி மட்டும் இன்க்ளூட் பண்ணல. ஏன்னா ஆல் கிவன் கூட்ஸ் ஹேவ் பாசிட்டிவ் ஸ்லோப்டு ஏஞ்சல் கர்வ்ஸ் கிடையாது. ஏன்னா ஆல் ஏஞ்சல் கர்வ்ஸே பாசிட்டிவ் ஸ்லோப்ஸ் கிடையாது இல்லையா? ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, ஆல் கிவன் கூப்ஸ் ஆர் பாசிட்டிவ்லி ஸ்லோப்டு, பட் ஆல் பாசிட்டிவ் ஸ்லோப்டு கர்வ்ஸ் ஆர் ஏஞ்சல் கர்வ்ஸ் கிடையாது. இதுதான் அதுல உள்ள ஒரே ஒரு வித்தியாசம். இந்த டி ஆப்ஷன் பாருங்க. எனக்கே டி ஆப்ஷன் கரெக்டா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனா டி ஆப்ஷன்ல உள்ள டெக்னிக் பாருங்க. இன்ஃபீரியர் கூட்ஸ் ஏ ஆப்ஷன் கரெக்ட், பி கரெக்ட், சி கரெக்ட். டி பாருங்க, ஆல் கிவன் கூட்ஸ் ஹேவ் பாசிட்டிவ் ஸ்லோப்டு ஏஞ்சல் கர்வ்ஸ். அப்படியா? கிடையாது. இப்போ இதுல பொறுத்தவரையிலும் ஏஞ்சல் கர்வ்ஸ்க்கு அது நெகட்டிவ் ஸ்லோப்பாவும் இருக்கலாம். The possibilities are also there, right? That's all. So இதெல்லாம் நம்ம நாளைக்கு நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, ரிவீல்டு ப்ரிஃபரன்ஸ் தியரிங்க. அதுதான் முக்கியம். அதுல வந்து வீக் ஆக்சியோமேட்டிக் பிரின்சிபல், ஸ்ட்ராங் ஆக்சியோமேட்டிக் பிரின்சிபல்ஸ் எல்லாம் இருக்கு. அதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். Now any questions for tomorrow or today? ப்ளீஸ், ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம். அல்லது நாளைக்கு இதை பத்தி கொஞ்சம் ஒரு டைம் சொல்லிடுங்க சார் அப்படின்றது ஏதாவது இருந்தாலும் சொல்லலாம். கொஸ்டின்ஸ் ஆர் டவுட்ஸ் ப்ளீஸ். எஸ்.
தேங்க் யூ மேடம். சப்போஸ் ஒர்க் பண்றவங்களா இருந்தா டென்ஷனா இருக்கும். இவரு ஒருத்தர், இவரு காலையில இவரு கிளாஸ் எடுப்பாரு, இல்லைங்களா? நாம கிளம்பணும் இல்லையா? எல்லாரும் போயிட்டு இப்ப சப்போஸ் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனா இருந்தா எவ்வளவு டென்ஷன் பாருங்க மண்டே அதுவும். ப்ளீஸ் டேக் அகைன் திஸ் டாபிக்கா மேடம்? ஓகே, ஓகே. அதர்ஸ் ப்ளீஸ். தேங்க் யூ ஆல். தேங்க் யூ ஆல்.